விதைக்கப்படுகிற நேரத்தில் நம்ம ரொம்ப கவனமா என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். இப்போ சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆராதிக்கும் போது இருப்பாங்க. காணிக்கை போடும்போது காணிக்கை போட்டு என்ன செஞ்சிருவாங்க? அப்படியே அவங்க வேலையை பார்த்து சில இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனா முக்கியமான நேரம் எது அப்படின்னா, ஆராதிக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனா முக்கியமான நேரம் என்னன்னா, வசனம் விதைக்கப்படுகிற நேரம் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா பிசாசு என்ன செய்வான்னா, வசனத்தை கேட்க விடாதபடிக்கு என்ன செஞ்சுட்டு இருப்பான்? ஏதாவது காரியம் வரும். அப்பதான் நமக்கு ஏதாவது நல்லா எல்லாம் ஆராதிக்கும் போது பண்ணும் போதெல்லாம் எந்த சிந்தனை என்ன செய்யாது, வராது. வசனம் விதைக்கப்படுகிற நேரத்துல தான் ஏதாவது ஒரு காரியம் என்ன செய்யும். அப்பதான் ஞாபகம் வரும். ஐயோ இதை மறந்துட்டு வந்துட்டோமே, ஐயோ இதை செஞ்சுட்டோமே, ஐயோ மீன் வேற வாங்கிட்டு வந்தாரு, மூடி வச்சாரா என்னன்னு தெரியலையே. இப்படிலாம் எங்க வரும்? எப்போ வரும்? வார்த்தை விதைக்கப்படுகிற இடத்துல. ஏன் நான் சத்துரு பாருங்க, ஏற்கனவே நான் சொன்னது போல ஆண்டவர் உவமையை சொன்னார் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க போறான். விதைக்கப்பட்ட உடனே யார் வர்றது? விதைக்கப்பட்ட உடனே யார் வருவா? உடனே சாத்தான் வந்துடுறான். ஏன்னா அவன் ரொம்ப கவனமா இருக்கான். இதுல கவனமா இருக்கான்னா, இவனுக்குள்ள வசனம் போயிடுச்சுன்னா இவன் அதை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான்? விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவான், அதை யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கு என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாதுன்றத அவன் ரொம்ப கவனமா என்ன செய்வான் இருப்பான். அதனாலதான் வார்த்தையை நம்ம ரொம்ப கவனமா உன்னிப்பா என்ன செய்யணும்? கவனிக்கணும். அல்லேலூயா. வசனம் விதைக்கப்படுகிற நேரத்துல வார்த்தை, நான் சொல்றேன் பாருங்க, இந்த இடத்துல இருந்து வெளிப்படுகிற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையவே முற்றிலும் தலைகீழாக என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? மாற்றிடும். அல்லேலூயா. அதனால நம்ம கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். கடந்த பல வாரங்களாக வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும்ன்றது குறித்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பல பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றாங்க. சுற்றிலும் நிறைய கிறிஸ்தவங்க என்ன செய்யறாங்க? இருக்கதான் செய்யறாங்க. ஆனா எல்லாருமே சக்சஸா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே சக்சஸா இல்லவே இல்லை. எல்லா கிறிஸ்தவங்களும் நல்ல வெற்றியா வாழ்றாங்களா, விடுதலையா வாழ்றாங்களா, சுகமா வாழ்றாங்கன்னா இல்ல, இல்லையா? அதுக்கு தேவையான காரியங்களை நம்ம செய்யும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அந்த வெற்றிலையும் சுகத்திலையும் விடுதலையும் நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அதுல நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். அதுல இந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்விற்கு நம்முடைய மனம், நம்முடைய ஆத்துமா மிகவும் முக்கியமான ஒரு பங்கு என்ன செய்கிறது? வகிக்கிறது. அல்லேலூயா. நம்ம இருதயம் ஒரு முக்கிய பங்கு என்ன செய்கிறது? நம்ம வெற்றிக்கு நம்ம மனது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதனாலதான் மனதை அங்கேயும் பறக்க விட்டுட்டு, ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யலன்ட்டு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம மனதை நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை சரியாய் செய்யும் போது நமக்கான அற்புதங்கள் நிச்சயமாக என்ன செய்யும்? நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு சபைக்கு வந்தா உடனே என்ன செஞ்சிடணும்? உங்களுக்கு உடனே நடந்துடணும். இன்ஸ்டன்டா என்ன செஞ்சிடணும்? இந்த இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் சாம்பார் மாதிரி என்ன நடந்துடணும்? இன்ஸ்டன்ட் மிரக்கல் என்ன செஞ்சிடணும்? உடனடியா நடக்குது இல்லையா? ரெடிமேடா என்ன செய்யுது? எல்லாமே ரெடிமேடா கிடைக்கிற மாதிரி. இப்போ சாம்பார் இப்போ பாத்தீங்கன்னா குழம்பெல்லாம் என்ன செய்ய வேண்டாம். குழம்பெல்லாம் நீங்க உட்காந்து இப்போ நேற்று கூட ஒருத்தர் ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு இருந்தார். 10 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம் உட்காந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, சமைக்க வேண்டியிருக்குன்னு ரொம்ப வருத்தமா என்ன செய்யறாரு, ஃபீல் பண்ண. பாத்தீங்கன்னா உலகம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஒரு பாக்கெட்டை ஓபன் பண்ணி கொஞ்சம் தண்ணி மட்டும் அதில் கலக்கினா என்ன ஆயிரும்? சாம்பார் வந்துருது, ரசம் வந்துருது, எல்லாமே ரெடிமேடா என்ன செய்யுது. பட் ஆனா நமக்கு தேவையான அற்புதங்களும் நன்மைகளும் உயர்வுகளும் அப்படி ரெடிமேடா என்ன செய்யறது கிடையாது, கிடைப்பது கிடையாது. அல்லேலூயா. தேவன் இயங்குகிற விதத்தை நம்ம நல்லா என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை உண்டாக்குவதற்கு ஒரு ப்ராசஸ் இந்த உலகத்துல என்ன செஞ்சிருக்காரு? வைத்திருக்கிறாரு. அதன் வழியாகத்தான் அதை என்ன செய்யணும்? கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஏன் நம்ம உட்கார்ந்து சத்தியத்தை கேட்கணும்னா, இந்த கேட்கிறதான இந்த சத்தியங்கள் நமக்குள்ள கடந்து சென்று நம்ம கடந்து செல்ல வேண்டிய அந்த பாதையில செல்லும் போதுதான் நமக்கு தேவையான அற்புதங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்குது? நடக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, இந்த உலகத்துல படைத்த எல்லாவற்றையுமே இந்த சீடு ப்ராசஸ்ல தான் என்ன செஞ்சிருக்காரு? ஒரு ஒண்ணு வேணும்னா அதற்காக ஒண்ணு விதைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? ஒரு மாமரம் உண்டாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க உட்கார்ந்து 21 நாள் இயேசுவின் நாமத்துல மாமரம் உண்டாகட்டும், மாமரம் உண்டாகட்டும், மாமரம் வரட்டும்னா என்ன ஆகாது? வராது. வருமா? வராது. என்ன பண்ணணும்? போய் ஒரு விதை எடுத்து விதைக்கணும். அது வளர்ந்து கனி கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்ன செய்யுது இருக்கு. அப்படித்தான் எல்லாவற்றிற்குமே ஆண்டவர், இது ஒரு கனிக்கு மட்டும் கிடையாது, எல்லாவற்றிற்குமே ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? விதையை வைத்துதான் கர்த்தர் உண்டாக்குறாரு. அல்லேலூயா.
அது கடந்து செல்ல வேண்டிய ஒரு காலம் என்ன செய்கிறது இருக்கிறது. அதே போலதான் நம்ம வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு சிந்தனை என்ற ஒரு விதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சிந்தனைன்றது என்னது? ஒரு விதை போல கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அந்த ப்ராசஸ் வழியா கடந்து போகும்போது அற்புதங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்குது. இப்ப அற்புதத்துக்காக ஜெபிக்கிறவங்க கூட பாருங்க, இப்போ ஒரு இடத்துக்கு அற்புதத்துக்காக போய் ஜெபிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள நான் அந்த இடத்துக்கு போனா எனக்கு ஒரு அற்புதம் நடந்துரும், எனக்கு ஒரு விடுதலை நடக்கும்னு உடனே போய் அவங்க பெற்றுக்கொள்றது இல்ல. அதை குறிச்சு அவங்க என்ன செய்யறாங்க, ஒருத்தவங்க போய் இப்ப நீங்க ஒருத்தவங்க சொல்றீங்க, நீங்க எங்க சபைக்கு வாங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கும் நீங்க சொல்றீங்கன்னா, நீங்க இன்னைக்கு சொன்ன உடனே நாளைக்கு அவங்க என்ன செய்யறது இல்ல, வர்றது கிடையாது யாரும். அப்படி அவங்க என்ன பண்றாங்க, அத ஒருவேளை அப்படி நீங்க இன்னைக்கு சொல்லி நாளைக்கு வந்தா கூட அந்த நாள் முழுவதும் அவங்க அதை என்ன செய்யறாங்க, நாளைக்கு நாங்க போனோம் எனக்கு அங்க ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்றத என்ன செய்யறாங்க, சிந்திக்கிறாங்க. அப்ப அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த அற்புதங்கள் வெளிப்பட்டு வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு இந்த சிந்தனை, இந்த மனது மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்கு என்ன செய்கிறது, வகிக்கிறது. அதனாலதான் நம்முடைய மனதோடு நம்ம அதிகமா என்ன செய்ய ஆரம்பிக்கணும், வேலை செய்ய ஆரம்பிக்கணும். பக்கத்துல பாசணும், மனதோடு வேலை செய்யணும். அல்லேலூயா. உங்க நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்றதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எதை குறித்து நான் சிந்திக்கிறேன், என் யோசனை எதை குறித்து இருக்கு, என் எண்ணங்கள் அதிகமா எதை குறித்து இருக்கு, நான் நடந்தா படுத்தா வேலை செஞ்சா 24 மணி நேரமும் எது எனக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஓடிக்கொண்டே இருக்குன்றத நம்ம கவனமா என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல கவனம் செலுத்தாம விட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்கையா தலையில கை வச்சு ஏதாவது எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு ஏதாவது ஜோம் பண்ணுங்கன்னா ஜோம் பண்ணலாம், ஆனா எதுவுமே என்ன செய்யாது நடக்க. உங்க சிந்தனை. அதனாலதான் சபையில சத்தியத்தை கேட்கிறோம். ஏன்னா செய்திகளை கேட்க கேட்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க நம்முடைய மனமானது என்ன செய்கிறது, மறுரூபமாகிறது, மனமானது புதிதாக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எந்த ஒரு செய்தினாலும் இப்ப நீங்க ஒரு சுகத்தை குறித்த ஒரு செய்திய ஒரு 2 மாசம் நீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த சுகத்தை குறித்த எண்ணங்கள் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வியாதியை குறித்த எண்ணமே உங்களுக்கு மாறிடும். நீங்க கண்டினியூஸா கர்த்தர் சுகம் தருவார்ன்ற தலைப்புல ஒரு 2 மாசம் நாங்க பிரசங்கம் பண்ணனா, அதுக்கப்புறம் வியாதியை குறித்து உங்க எண்ணம் என்ன செஞ்சிடும், மாறிடும். ஏன்னா நீங்க தொடர்ந்து எதை கேக்குறீங்க, அந்த சுகத்தை குறித்தே கேட்கறதுனால சுகத்தை குறித்த உங்களுடைய எண்ணங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப ஆழமா உன்னிப்பா நம்ம என்ன செய்யணும், நம்ம கவனிக்கணும். அதை நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும், கொண்டு செல்லணும். ஆமென். ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 23 7வது வசனத்தை வாசிக்கலாமா? வேதம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தின் நினைவு எப்படியோ, சத்தமா சொல்லுங்க, என் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நான் இருக்கிறேன். பக்கத்துல உள்ளவங்களை கை கொடு சொல்லுங்க, உங்க இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படித்தான் நீங்க என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. அப்ப இன்றைக்கு நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்றதுக்கு காரணம், இதுவரைக்கும் உங்க இருதயத்துல என்ன நினைவுகள் இருந்ததோ அதுவாகத்தான் இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. ஆமென். இன்னைக்கு நீங்க பிரச்சனையோடு இருக்கிறீங்கன்னா, பிரச்சனைகள் தான் உங்க இருதயத்தின் நினைவா என்ன செய்யுது இருக்கு. இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா, சந்தோஷத்தின் நினைவுகள் உங்களுக்குள்ள ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கு இருக்கு. அப்ப எந்த விதமான இருதயத்தின் நினைவுகள் எனக்குள்ள இருக்கோ அதுதான் நான் எதுவாக இருக்கிறேன் என்பதை என்ன செய்கிறது, தீர்மானிக்கிறது. அல்லேலூயா. வேதம் ரொம்ப தெளிவா இந்த காரியத்தை சொல்லுது. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் என்ன செய்யறான், இருக்கிறான். அப்ப பாருங்க, நான் தவறான காரியத்தை என்னுடைய இருதயத்துல நான் நினைத்து கொண்டே இருந்தேன்னா என் வாழ்க்கை எப்படி போகுது, தவறாகத்தான் என் வாழ்க்கை இருக்கு. இப்ப நிறைய நேரங்கள்ல ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, இருக்கிறத மாற்றுறதுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, முயற்சி பண்றாங்க. சூழ்நிலையை மாற்றுவதற்கு என்ன செய்யறாங்க, சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சிலர் ஒரு வீட்டுக்குள்ள போனாங்கன்னா இவங்க எண்ணம் சரி இருக்காது, இருதயத்தின் நினைவு சரியா இருக்காது, ஆனா வீட்டுக்குள்ள போன இந்த வீடு ஒரு ராசியே இல்ல, இந்த வீடு ஒரு செட்டாவே எனக்கு ஆகல அப்படி என்ன செய்வாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த வீட்டுல இருந்து என்ன செய்வாங்க, அந்த வீட்டுக்கு மாத்துவாங்க. இதே போல பல பொருட்களை கூட என்ன செய்வாங்க, சில நேரம் வாகனம் கூட பாருங்க, சில வாகனத்தை எடுத்து உடனே என்ன செய்வாங்க, இந்த வண்டி எனக்கு ஒரு ராசியே இல்ல அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, வாகனத்தை என்ன செய்வாங்க
வீட்டை மாத்துவாங்க, வாகனத்தை மாத்துவாங்க. சில நேரம் வந்து எனக்கெல்லாம் தெரியும், வாசலை பிரிச்சு இந்த பக்கத்துல இருந்து என்ன செய்வாங்க, வாசல் இந்த பக்கம் வச்சதுனால தான் பிரச்சனை. ஆனா வாசல் இந்த பக்கம் வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? வாசலே இல்லாதவங்களும் நல்லா தான் என்ன செய்யறாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? இப்ப என்ன பிரச்சனையா இருக்குன்னு பாருங்க. மனுஷன் வந்து அவனுடைய இருதயத்தின் நினைவை மாற்றுவதற்கு பதிலா அவன் இருக்கிற சூழ்நிலையை மாற்றுவதற்கு ரொம்ப தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வேலை செய்யறீங்க, அந்த வேலையில வந்து ஒரு நஷ்டமாவே வருது, இல்ல வந்து அதுல அந்த தொழில வந்து ஒரு பிரச்சனையாவே இருக்குன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தொழிலை சில நேரம் அப்டேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த தொழிலை என்ன செய்வாங்க, சில நேரங்கள்ல மாற்றுவாங்க. எது ஏலக்காடு வேண்டாம், என்ன செய்வோம், தேலக்காடு வாங்கிடுவோம் அப்படின்னு என்ன செய்வாங்க. இப்படி மாற்றத்துல என்ன செய்யறாங்க? நான் சொல்றேன், மாற்ற வேண்டியது என்னன்னா இருதயத்தின் நினைவுகளையும் எண்ணங்களையும் தான் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. உலகத்தார் வந்து இதுலதான் ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. எது, அதை மாத்தினா சரியாயிரும், இதை மாத்தினா சரியாயிரும், இதை மாத்தினா சரியாயிரும் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு பிரச்சனையே எனக்கு எங்க வீட்டுக்காரர் தான். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு பிரச்சனையே எங்க வீட்டுக்காரம்மா தான். சிலர் சொல்லுவாங்க, எங்க பிரச்சனையே எனக்கு இந்த பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க. பாத்தீங்களா? என்னன்னா அவங்களுடைய பிரச்சனைகளா எதை பாக்குறாங்க. ஆனா நான் சொல்றேன், அவர்களுடைய பிரச்சனை வேறு எதுவும் அல்ல, அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் தான். அல்லேலூயா. இருதயத்தின் நினைவுகளை எண்ணங்களை மாற்றும் போது எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிக்கும். சிலர் வந்து சூழ்நிலைகளை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, இதனாலதான் என் வாழ்க்கையில என்ன ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சு, இவங்களுக்கு நான் பிள்ளைகளா பிறந்தேன் பாருங்க, என் நேரம் இது என்ன ஆகி போச்சு, ஒண்ணும் இல்லாம போச்சு அப்படின்னு என்ன செய்வாங்க, பேரண்ட்ஸை குறை சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் படிச்ச சூழ்நிலை என்ன, வளர்ந்த சூழ்நிலை என்ன செய்யல. கேட்டிருக்கீங்களா? சிலர் சொல்லுவாங்க, நான் மட்டும் ஒரு 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 பணக்கார வீட்டுல பிறந்து படிச்சிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும், என் வாழ்க்கை நல்லா என்ன செஞ்சிருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொண்டு வருதுன்னா இருதயத்தின் நினைவுகள் தான் என்ன செய்யுது, நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையுமே என்ன செய்யுது, குறை சாட்டி கொண்டே என்ன செய்கிறது இருக்குதான்னு நான் சொல்றேன் பாருங்க. இருதயத்தின் எண்ணங்கள் மாறும்போது எல்லாமே தன்னால மாற ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நம்ம எல்லாமே வந்து இந்த சூழ்நிலைகள், இந்த சுற்றி நடக்கிற காரியங்களுக்காக வேலை செய்கிறவரை நிறுத்திட்டு இருதயத்துல வேலை செய்யும் போது, எண்ணங்களை வேலை செய்யும் போது மாற்றங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒரு அற்புதமான எதிர்காலத்தை உண்டாக்குவதற்கு, அற்புதமான நன்மைகளை உண்டாக்குவதற்கு ஆண்டவர் எண்ணங்களை என்ன செய்கிறாரு, பயன்படுத்துகிறாரு. கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, என்ன வேலைன்னு பார்த்தோம். என்ன பண்றாரு பரிசுத்த ஆவியானவர்? யோவேல் 2:28 எடுத்து வாசிங்களே. பரிசுத்த ஆவியானவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு? நீங்க நம்ம எல்லாரும் சொல்றோம், பரிசுத்த ஆவியானவரை என்னை நிரப்புங்க, என்னை நடத்துங்க. எதுக்காக நம்மளை நிரப்பணும் ஆவியானவர்? ஆவியானவர் செய்யற முக்கியமான ஒரு வேலை என்ன? வாசிங்க. ஓகே. பாருங்க, மாம்சமான யாவர் மேலும் என்ன செய்வாராம், என் ஆவியை ஊற்றுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. அடுத்து மூப்பர் என்ன பண்றாங்க? அப்ப கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்றாரு, மூப்பருக்கு என்ன கொடுக்கிறாரு, சொப்பனங்களை கொடுக்கிறாரு. சொப்பனங்களை கொடுத்து என்ன செய்யற, அப்படின்னா சொப்பனம்னா என்னது, வரப்போகிற காரியத்தை முன்கூட்டி என்ன செய்யறது, காண்பிக்கிறது, சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துவது, என்ன செய்யணும், எப்படி செய்யணும்ன்றது என்ன செய்யறாரு. இப்ப நல்லா கவனிங்க, யோசேப்புக்கு மரியாள நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு இப்ப என்ன இருக்கு, நிச்சயம் முடிஞ்சிருக்கு. ஆனா என்ன ஆகல, திருமணமே ஆகல. ஆனா பரிசுத்த ஆவியினால ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, குழந்தை வயித்துல உண்டாயிருச்சு. இப்ப யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலமா ஆண்டவர் என்ன செய்யறாரு, என்ன பேசுறாரு, நீ மரியாள சேர்த்துக்கிறதுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா அவன் மூலம் ஒரு பெரிய அற்புதமான நீதி உள்ள ஒரு சந்ததி என்ன செய்ய போகுது, வரப்போகுதுன்றது யாருக்கு சொல்றாரு, எதனால, எப்படி சொல்றாரு, சொப்பனத்தின் மூலமாக என்ன செய்யறாரு. அப்ப பாருங்க, நடக்க போகிற காரியத்தை, இனிமேல் சம்பவிக்க போகிற ஒரு காரியத்தை, உன் எதிர்காலம் எப்படி இருக்கும், உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்ற காரியத்தை யோசேப்புக்கு ஆண்டவர் எப்படி சொல்றாரு, சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்த. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, சொப்பனத்தின் மூலமாக என்ன செய்யறாரு, காண்பிக்கிறாரு. சில நேரங்களை சொல்லுவாரு, நீ இந்த இடத்துக்கு போகாத, நீ இந்த இடத்துல நிக்காத, இந்த இடத்துல இன்னைக்கு நீ போகாத, நாளைக்கு போ அப்படின்னு என்ன செய்வாரு. சிலர் சொல்லுவாரு. சிலருக்கு சில நேரம் சில நடக்க போற ஆபத்துகள் என்ன செய்வாரு, நீ இதை செய்யாத, இந்த ஆபத்து உனக்கு வரும்னு என்ன செய்வார். சில நேரம் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு,
நமக்கு சொப்பனங்களின் மூலமாக வெளிப்படுத்துறாரு. அப்போ ஒரு படத்தை நமக்குள்ள காமிக்கிறாரா இல்லையா? காமிக்கிறாரு. நான் ஒரு நாள் பாருங்க சென்னையில இருக்கும்போது பைக்ல வேகமா போயிட்டு இருக்கேன். அப்ப உள்ள எனக்கு அப்படியே வந்து என்ன ஒரு விஷயம் உண்டாகுதுன்னா, 2 வளவு தாண்டி பைக்ல இருந்து அப்படியே ஒரு பஸ்ல அடிபட்டு விழுகிறமான்னு என்ன வருது திடீர்னு. போய்கிட்டே இருக்கும்போது என்ன உண்டாகுது? உண்டானோடனே நானும் இன்னொரு தம்பியும் போயிட்டு இருக்கோம் பாருங்க. அப்படியே என்ன செஞ்சுட்டோம், அந்த இடத்துல அப்படியே வண்டி என்ன செஞ்சுட்டோம், நிப்பாட்டிட்டு ஒரு நிமிஷம் ஜெபிச்சுட்டு அப்படியே என்ன செய்யறோம், போறோம். கரெக்டா அந்த அந்த இடம் நாங்க நாங்க போக வேண்டிய அந்த எனக்கு கனவுல ஒரு இடம் வந்துச்சு பாத்தீங்கன்னா, தரிசனத்துல வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நான் போறேன். எனக்கு முன்னாடி போன வேற ஒரு பைக் என்ன செஞ்சிருக்கு, அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, முன்கூட்டியே என்ன செய்யறாரு, அதை காண்பிக்கிறாரு. நீ இதை செய்யாத, நீ இதை போகாத இந்த இடத்துக்கு என்ன செய்யறாரு. சரி, மூப்பருக்கு சொப்பனம் கொடுக்கிறாரு. வேற வாலிபர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு, தரிசனத்தை கொடுக்கிறாரு. என்ன தரிசனம் கொடுக்கிறாரு, வாலிபர்களுக்கு என்ன தரிசனம் கொடுக்கிறாரு, நீ எப்படி இருக்கணும், உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைக்கணும், நீ என்ன படிக்கணும், என்ன காரியத்தை செய்யணும், என்ன வேலை செய்யணும், நீ யாரோடு பேசணும், யாரோடு பேசக்கூடாது, உன் எதிர்காலம் எப்படி இருக்கணும்ன்ற காரியத்தை ஆண்டவர் எப்படி காமிக்கிறாரு, தரிசனமா. யார் காமிக்கிறது, வாலிபர்கள் யார் காமிக்கிறா, பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறாரு. அப்ப பரிசுத்த ஆவியினால நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியினால நான் நடத்தப்பட்டிருக்கிறேன்னா எனக்கு என்ன உண்டாகணும், எனக்கு தரிசனம் வரணும். இப்ப நான் இங்க இருக்கிறேன்னா ஆண்டவர் என்னுடைய சபையை, நம்முடைய சபையை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து தரிசனமாய் ஆண்டவர் என்ன செய்யறாரு, பேசுகிறாருன்னா அந்த தரிசனங்கள் எனக்குள்ள என்னத்தை உண்டாக்குது. நான் ஒரு நினைப்பை நினைச்சு வச்சிருக்கிறேன், ஆனா கர்த்தர் வந்து எனக்கு தரிசனத்துல வேற ஒரு காரியத்தை காமிக்கிறாருன்னா என்னுடைய பயணத்தை நான் என்ன செய்யறேன், அந்த தரிசனத்துக்கு நேரா திருப்புகிறேன். அல்லேலூயா. அதனாலதான் யோசேப்பை குறித்து நம்ம பார்த்தோம். யோசேப்புக்கு 17 வயதில் ஆண்டவர் என்ன பண்ணாரு, தரிசனத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இந்த கற்பனைகள், இந்த தரிசனங்கள் மூலம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குறாரு. வேதம் காமிக்குது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தோம். ஒண்ணுமே இல்ல, குழந்தை இல்லைன்றவனுடைய வாழ்க்கைய ஆண்டவர் எப்படி மாத்துறாரு, ஒரு தரிசனத்தை கொடுத்து. நட்சத்திரத்தை பாருன்றார். அப்ப அவனுக்குள்ள என்ன வருது, நட்சத்திரத்தை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்குள்ள என்ன தோணுது, எனக்கு இப்படி இவ்வளவு பிள்ளை எனக்கு இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவனுக்குள்ள என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, தரிசனங்களை, எண்ணங்களை நமக்குள்ள என்ன செய்யறாரு, வைக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள மனதின் படங்களை என்ன செய்யறாரு, கற்பனைகளை வைக்கிறாரு, எண்ணங்களை வைக்கிறார். எதற்காக, அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த திட்டத்திற்கு நேராக நம்ம என்ன செய்யணும், பயணிக்கணும்ன்றதுக்காக. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம சிறு பிள்ளைகளுக்கு, நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும், நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு கேளு, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு என்ன செய்ய கவனின்றதை நம்ம இப்பவுமே என்ன செய்ய ஆரம்பிக்கணும், பழக்க வைக்க ஆரம்பிக்கணும். நம்ம பிள்ளைகளை நாமும் அதற்கேற்ற விதத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கணும், பழக ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. யோசேப்புக்கு பாருங்க, 17 வயதுல ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்யறாரு, அவனுக்கு ஒரு தரிசனத்தை வைக்கிறாரு. என்ன தரிசனம், என்ன தரிசனத்தை வச்சாரு, எல்லாரும் வயல்ல வந்து அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அறுத்து கெட்டி கெட்டி வைக்கிறாங்க. இவனுடைய அரிக்கட்டு மட்டும் என்ன செய்யுது, நிமிர்ந்து நிக்குது. மற்ற அரிக்கட்டெல்லாம் இவன் என்ன செய்யுது, வணங்கி நிக்குது. எப்போ வந்துச்சு தரிசனம், 17 வயதுல வருது. அல்லேலூயா. அடுத்து என்ன பார்க்கறான், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரமும் அவன் என்ன செய்யுது, வணங்குற மாதிரி அவனுக்கு கனவு வருது. நான் சொல்றேன் பாருங்க, ஆவியானவர் ஒருத்தருக்குள்ள வந்துட்டாருன்னா இப்படிப்பட்ட கனவுகள் தான் என்ன செய்யணும். நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்களா, நல்லா கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா, நீங்க நல்லா ஆராதிச்சு தூக்கும் போது, படுக்கும் போது என்ன கனவுகள் வரணும், என்ன தரிசனங்கள் வரணும், எப்படி வரணும், திடீர்னு அப்படியே வீடெல்லாம் இடிஞ்சு அப்படியே போய் கீழே விழுகிற மாதிரி இப்படியா தரிசனங்கள் வரணும், எப்படி வரணும். ஒன்றுமே இல்லாத நிலைமையில இருந்து கூட இவனுக்கு பாருங்க, ஆடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆமா இல்லையா, சகோதரர்கள்லாம் இவனை பகைக்கிறாங்க. ஒரு பகை உணர்வோட தான் என்ன செய்யறான், அந்த குடும்பத்துல வாழ்ந்து வர்றான். ஆனா அந்த டைம்ல இவனுக்கு எப்படி தரிசனம் வருது, எல்லாரும் என்ன வணங்குற மாதிரி அவனுக்குள்ள என்ன வருது, தரிசனங்கள் வருது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள சிலர் பாருங்க, சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஐயா பிச்சை எடுக்கிற மாதிரியே கனவு என்ன செய்யுது, என்ன கனவு வருது. தேவ பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கனவுலாம் என்ன செய்யக்கூடாது. இந்த மாதிரி எண்ணங்கள் வந்தா என்ன ஆயிரும், உடனே சிந்தனைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்படின்னா, எங்க போய் எடுக்க போறோமோ தெரியல, என்னைக்கு போய் எடுக்க போறோமோ தெரியல அப்படின்ற எண்ணங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்குது. தரிசனங்கள் செயல்பட ஆரம்பிக்குதா இல்லையா, ஆரம்பிக்குது, வேலை செய்ய ஆரம்பிக்குது. கனவுகள் வந்து அசால்ட்டா. அதனாலதான் நல்லா தூங்கும் போது என்ன செய்யணும், நீங்க
நீங்க இரவு தூங்குவதற்கு முன்பாக எதோட அதிக நேரம் செலவழிக்கிறீங்களோ அது அந்த இரவு அப்படியே கண்டினியூ பண்ணுது. ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, அதுக்கு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி செல்லையே நோண்டி செல்லையே பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்குனீங்கன்னா என்ன வரும்? நீங்க எதை சிந்திச்சு கொண்டே படுக்கிறீங்களோ அது அப்படி என்ன ஆகும்? கனவா வரும். ஆலிய பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு டியூட் பாடுறோம்னா கனவு என்னன்னா, என்ன கனவு? எதுல நேரம் செலவழிச்சிட்டு இருப்பாங்க? நைட் அதிக நேரம் யார்ட்டையா போன்ல இந்த மாதிரி பேசிட்டு உலகத்தை நம்ம பாக்குறோம் இல்லையா? அதிக நேரம் செலவழிச்சுட்டே இருக்கனால அந்த நைட் ஓடுற கனவு ஃபுல்லா எதா இருக்கும்? எதாதான் வரும்? அதே தான் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். ஊட்டியில இருக்கிற மாதிரி இருக்கும், கொடைக்கானல்ல இருக்கிற மாதிரி இருக்கும், எங்கேயாவது என்னது வேகத்துக்கு மேல இருக்கிற மாதிரி. இப்படிதான் என்ன செய்யும்? கனவுகள் வருது. ஏன்னா இரவு கடைசி அவங்க எதோட அதிக நேரம் செலவழிக்கிறாங்களோ அது அப்படி என்ன செய்யுது? தொடரும். அதனாலதான் இரவு தூங்க போறதுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? நல்லா ஜெபிச்சு கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சு நல்லா ஆராதிச்சுட்டு நீங்க உறங்கி பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவருடைய கனவுல என்ன செய்ய ஆரம்பிப்பாரு? பொறுப்பெடுத்து நடத்த ஆரம்பிப்பாரு. அப்ப நடக்க போகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுவாரு, சூழ்நிலையை குறித்து பேசுவாரு, எதிர்காலத்தை குறித்து பேசுவாரு. அல்லேலூயா. இதை விட்டு நம்ம இந்த காரியங்களை நேரம் உலக சிலர் வந்து சினிமா நைட் தூங்கும் போது என்ன செய்யறது? படத்தை எதையா பார்த்துட்டே என்ன செய்யறது? அப்படியே தூங்கும் போது என்ன ஆகும்? அந்த படம் முடிஞ்சிருச்சு, 2.5 மணி நேரம் எடுத்து ஓடி முடிஞ்சிச்சு அங்க. ஆனா அந்த படம் அப்படியே விடிய 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 என்ன செஞ்சுட்டு இருக்கும்? கனவுல ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இதான் நடக்குது. அப்ப இரவு தூங்குவதற்கு முன்பாக எதற்கூட நீ அதிக நேரம் செலவழிக்க அது அப்படியே கண்டினியூ ஆகும். அதனாலதான் இரவு தூங்கும் போது என்ன செய்யணும்? நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே, வரப்போகிற காரியத்தை எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? ஆளுகை செய்ய ஆரம்பிச்சு இங்க நம்ம ஒருவேளை நமக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா திடீர்னு இங்க நடக்க போற ஒரு ஆபத்து என்ன செய்வாரு? ஆண்டவர் சொல்லுவாரு, நீ எந்திரிச்சதுக்காக ஜெபின்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. என்ன செய்வாரு? இதுக்காக ஜெபம் பண்ணுவாரு. இந்த திடீர்னு ஒரு நபர் ஆண்டவர் காமிப்பாரு, எதுக்குன்னே தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? இந்த எந்திரிச்சு இந்த பக்கம் திரும்பி இங்கிட்டு தூங்கிடக்கூடாது. என்ன பண்ணணும்? எந்திரிச்சு ஆண்டவரே என்னன்னு தெரியல ஆண்டவரே, இந்த நபரை காமிக்கிறீங்க, அவருக்காக நான் ஜெபிக்கிறேன், எந்த ஆபத்தும் அவருக்கு வராதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்க. நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். இப்படி நம்ம பழக்கப்படும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா இன்னும் அதிகமான காரியங்களை நமக்கு என்ன செய்வாரு? கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பாரு. அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை நம்ம சின்ன ஒரு காரியத்தை கீழ்ப்படியும் போது அதுக்கு அடுத்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பார். நிறைய பேர் பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காததுனால பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? தரிசனத்தை இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபருக்கு தரிசனத்தை கொடுக்கலன்னா அப்ப வேற யாரு கொடுக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? அவன் எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும்னு தரிசனத்தை கொடுக்கிறாரு. சரி, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒருத்தன்ட்ட யார் கனவு கொடுக்க முடியும்? பிசாசு தான் கொடுக்க முடியும். பிசாசு பாருங்க ரொம்ப தந்திரமா என்ன பண்ணுவான்னா, அவன் சில தரிசனங்களை உள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான்? வைக்க ஆரம்பிச்சிருவான். நீங்க கர்த்தருக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு தரிசனங்களை உங்களுக்குள்ள வைக்கலனா, கனவுகளை வைக்கலனா, கற்பனைகளை வைக்கலனா, பிசாசு ஏவாளை எப்படி ஏமாத்தனா பாருங்க. அதே போல அவன் என்ன செய்ய ஆரம்பிப்பான்? அவன் சில கனவுகளை நமக்குள்ள வச்சிருவான். எப்படி? ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு, அந்த திட்டத்தை அவன் எடுத்துட்டு நீங்க வேற ஒரு காரியத்தை செய்யற மாதிரி ஒரு திட்டத்தை என்ன செஞ்சிருவான் உங்களுக்குள்ள. ஆண்டவர் உங்களை வேற ஒரு டைரக்ஷனுக்கு நேரம் நடத்த நினைப்பாரு. ஆனா பிசாசு என்ன பண்ணிடுவான்னா உங்களை வேற ஒரு தரிசனத்துக்கு நேரம் என்ன செய்வான்? நடத்த ஆரம்பிக்கும் போது நீங்க அதுக்கேற்றது போல செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, யோசேப்புக்கு இந்த தரிசனம் வந்தவொடனே அதை அவன் என்ன செய்தான்? நம்புனானா இல்லையா? நம்புனான். என்ன நம்புனா? அத ஒரு அசால்ட்டா நினைக்கலாம். அவன் நினைச்சானா? அசால்ட்டா நினைச்சிருந்தானா என்ன செஞ்சிருக்க மாட்டான்? அவன் வந்து சகோதரர்கள்ட்ட அதை சொல்லியிருக்க மாட்டான். அவன் ஒரு சீரியஸா என்ன செய்யறான்? அதை அவன் எடுத்ததுனாலதான் அப்பா அம்மாட்டையும் வந்து என்ன செய்யறான்? சொல்றான். ஃபர்ஸ்ட் கண்ட சொப்பனத்தை சொன்ன உடனே இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? பகைச்சிட்டாங்க. அப்ப 2வது சொப்பனத்தை இவன் போய் சொல்றதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? பயந்து இருக்கணும். இவன் யோசிச்சிருக்கான். ஆனா இவன் என்ன பண்றான்? தைரியமா போய் என்ன செய்யறான்? சொல்றான்னா அதை அவன் அப்படி என்ன செய்யறான்? நம்புறான். பாருங்க. ஆனா 17 வயசுல அவனுக்கு தரிசனம் என்ன செய்தது? வந்தது. 18 வயசுல நடந்துச்சா? இல்ல. 19ல நடந்துச்சா? இல்ல. 20ல? 25ல? இல்ல.
அவன் 17 வயதுல கண்ட அந்த தரிசனம் அவனுடைய 30வது வயதுல அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்து நிறைவேறுது. அப்ப இந்த தரிசனம் நிறைவேறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துச்சு? 13 வருஷம் எடுத்திருக்கு. ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நமக்கு ஏன் கனவுகள் தரிசனங்கள் வர மாட்டேங்குன்னா, நம்ம நேத்து கனவு கொண்டப்போ இன்னைக்கு துடி என்ன செஞ்சுட்டு இருப்போம்? துடிச்சுக்கிட்டு இருப்போம். என்ன அப்படியே சிங்காசனத்துல உட்கார்ந்திருந்த மாதிரி கனவு வந்துச்சு, ஒன்னையுமே காணும் இல்ல. அதான் நான் சொல்றேன் பாருங்களேன். கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு தர்றாருன்னா அதுக்கு கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன செய்கிறது? நிச்சயமா இருக்கு. ஹல்லேலூயா. 13 வருஷம் இந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக என்ன செஞ்சான்? அவன் காத்திருந்தான். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன பண்ணிருக்கானா, அவன் அதை விடல. அந்த தரிசனத்தையே தான் என்ன செய்கிறான்? சிந்திக்கிறான். அந்த தரிசனத்தை தான் யோசிக்கிறான். அதான் நான் வாசித்தோம் இல்லையா? கடைசி அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் சகோதரர்கள்லாம் வந்து நிற்கும் போது அவன் அந்த சொப்பனத்தை நினைவு கூறுறான். அப்ப அவனுக்குள்ளேயே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? மறந்தா போயிட்டான் இல்ல, அது அவனுக்குள்ளேயே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இருதயத்துல நம்ம சரியான எண்ணங்களை, நினைவுகளை நம்ம வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. அதனாலதான் நீதிமொழியில நம்ம வாசித்தோம், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் என்ன செய்யறான்? இருக்கிறான். இருதயத்துல நீங்க எண்ணங்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்யாம, இருதயத்துல எண்ணங்களை மாற்றுவதற்கு நீங்க வேலை செய்யாம, ஏதோ திடீர்னு வந்துடும் அப்படின்னா எதுவுமே என்ன செய்யாது. பக்கத்துல பாச உங்க மனதோடு நீங்க வேலை செய்ய ஆரம்பிங்க. உங்க எண்ணங்களோடு நீங்க வேலை செய்ய ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. இப்ப நான் பார்த்தோம் இல்லையா? நல்லா கவனிங்க. இருதயத்துல சரியான நினைவு இருந்தா சரியான பாதையில நம்ம என்ன செய்யலாம்? இப்ப இருதயத்துல சரியான நினைவுகள் இல்லைன்னா நம்ம போட்ட இப்படிதான் போகும். இருதயத்தின் நினைவு எப்படி அப்படியே இருக்கான்னா, இப்ப நல்லா கவனிங்க. நீங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறீங்கன்னா இதற்கு காரணம் என்னன்னு சொன்னேன்? இருதயத்தின் நினைவு. அப்ப உங்க இருதயத்தின் நினைவுகளை நீங்கள் மாற்றினால் நீங்கள் உன்னதங்களுக்கு போக முடியும் உங்களால. பக்கத்துல பாச இருதயத்தின் நினைவை மாத்தினா, இப்ப நம்ம என்ன நினைச்சோமோ அதுதான் இன்னைக்கு நம்மள இங்க கொண்டு வந்திருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா? நீங்க இதுவரைக்கும் உங்களை குறித்து என்ன நினைவுகளை வைத்திருந்தீங்களோ அதான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? இந்த இடத்துல கொண்டு வந்து உங்களை நிறுத்தி இருக்கு. நீங்க கடன் பிரச்சனையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எது அதை கொண்டு வந்தது? இருதயத்தின் நினைவு தான் கொண்டு வந்திருக்கு. ஆமே. ஆனா அநேகருக்கு நான் கொடுப்பேன் இருதயத்தின் நினைவு நேற்று நமக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம இதுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அப்ப இன்றைக்கு நம்முடைய இருதயத்தின் நினைவை நம்ம மாற்ற ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெற்றி உள்ளதாக இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, இன்றைக்கு என் நினைவோடு நான் வேலை செஞ்சேன்னா நாளைக்கு என்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதனாலதான் நம்ம சத்தியத்தை அதிகமா கேட்கணும், வசனத்தை அதிகமா கேட்கணும், வார்த்தையை விசுவாசித்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? எண்ணங்களை வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவின் போதனையெல்லாம் நீங்க அதிகமாய் கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் இருதயத்தை குறித்து என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. மகனே உன் இருதயத்தை எதைதான் கேட்கிறாரு? எதை கேட்டார் நம்ம கிட்ட? மகனே 2 கண்ணை மட்டும் கொடுத்துருப்பா அப்படின்னா கேட்டாரு? 2 காதை மட்டும் கொடுத்துறியா, அந்த நாக்க கொடுத்துறியா, வாயை கொடுத்தாருன்னா கேட்டாரு? எதை கேட்டார் ஆண்டவர்? மகனே உன் இருதயத்தை எனக்கு தானாரு. ஏன்னா இந்த இருதயத்தை எடுத்துதான் அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பல இடத்துல அவர் சொல்றாரு, இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்கிறது? பேசுது. நீங்க எதை பேசுறீங்க? எது வாய் இருதயத்துல நிரம்பி இருக்கிறதோ அது வாயிலிருந்து என்ன செய்யுது? அப்படியே பல இடங்கள்ல சொல்றாரு, இருதயமே திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை என்ன செய்கிறான்? எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை. அப்ப ஆண்டவருடைய பிரசங்கம், ஆண்டவருடைய செய்தி எல்லாமே எதை பத்தினதா இருந்துச்சுன்னா இருதயத்தை குறிச்சதா தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்ப இருதயத்தோட நம்ம வேலை செய்யணும், எண்ணங்களோட நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? வேலை செய்ய ஆரம்பிக்கணும். பழைய ஏற்பாட்டுல நீங்க பல இடங்களையும் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டுல பல இடங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சிந்தனையை குறித்து, எண்ணங்களை குறித்து தான் அதிகமா என்ன செய்யறாங்க? பிரசங்கம் பண்றாங்க. எடுத்து வாசிக்கல, பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை எடுங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம். வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும்
தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. பாருங்க, கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒண்ணுக்கும் என்ன செய்யாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாம என்ன பண்ணுங்க, எல்லாவற்றை குறித்து உங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. நீங்க தெரியப்படுத்தும் போது என்ன நடக்கும், நீங்க ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்னு சொல்றோம். நீங்க ஒரு பிரச்சனைக்காக ஜெபம் பண்றீங்க, ஒரு அற்புதத்துக்காக ஜெபம் பண்றீங்க. நீங்க ஜெபிக்கும் போது முதல்ல என்ன நடக்குதுன்னா, நீங்க ஆண்டவர்ட்ட ஸ்தோத்திரத்தோடு உங்க விண்ணப்பத்தை என்ன செய்றீங்க, தெரியப்படுத்துறீங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு நீங்க கேட்ட அற்புதத்தை முதல்ல கொடுக்கிறது கிடையாது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒரு சுகத்திற்காக நீங்க ஜெபம் பண்றீங்க, ஒரே தலைவலி இல்ல, ஒரே கால்வலி. இந்த கால்வலிக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க. ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் உடனே காலுக்கு சுகத்தை கொடுக்கல. கர்த்தர் முதல்ல எங்க அற்புதம் செய்றாரு? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நல்லா கவனிங்க. நீங்க ஜெபம் பண்ண உடனே முதல் பதில் எங்க வருதுன்னா உங்க மைண்டுக்கு தான் வருது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க அப்பொழுது என்ன பண்ண, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் வந்தா தான் சுகம் வரும். எல்லாம் சொல்லுங்க, சமாதானம் வந்தா தான். எங்க சமாதானம் வரணும்? புத்தினா என்னது? மைண்டுக்குள்ள. அடுத்து புத்தி, அடுத்து என்ன சொல்றாரு? சிந்தை. எல்லாம் சொல்லுங்க, புத்தி சிந்தை ரெண்டுமே எங்க தான் இருக்கு? மனதை தான் காமிக்குது. கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நம்ம ஜெபத்தை, நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது முதல்ல நம்ம மைண்டை தான் என்ன செய்யறாரு, கண்ட்ரோல் பண்றாரு. ஏன்னா இந்த மைண்ட் கண்ட்ரோல் ஆகாம கர்த்தரால அந்த சுகத்தை இங்க என்ன பண்ண முடியாது, அனுப்ப முடியாது. ஆமே. இந்த மன சமாதானத்துக்குள்ள வந்துச்சுன்னா, கர்த்தாவே எனக்கு நீங்க சுகம் தந்துட்டீங்க ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்னும் போது அந்த மைண்ட்ல இருக்கிற அந்த சமாதானம் உங்க சரீரத்துக்கு சுகத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. சரி, இப்ப கவலைக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இப்படி பதில் தராரு. அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா பவுல் என்ன சொல்றாருன்னா, கடைசியாக சகோதரரே என்ன சொல்றாரு, இந்த ஜெபத்தை குறிச்சு எல்லாம் பேசிட்டு கடைசியா முக்கியமான ஒரு காரியத்தை என்ன செய்ய போறேன். உங்கள்கிட்ட ஒரு மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணிட்டு கடைசியா முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போறேன் அப்படின்னா எது ரொம்ப முக்கியமான நேரம்? இப்ப இந்த கடைசி சொல்ல போற நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். ஆமா இல்லையா? இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, கடைசியாக சகோதரரே என்ன சொல்றாரு பாருங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ அப்படின்னா என்னது? உண்மையான காரியம் அது. இரண்டாவது, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே என்ன செய்யுங்க, சிந்தித்துக் கொண்டிருங்க. எல்லாம் சொல்லுங்க, எவைகளை சிந்திக்கணுமா? உண்மையானதை சிந்திக்கணும், ஒழுக்கமானதை சிந்திக்கணும். ஒழுக்க கேடானதை சிந்திச்சுட்டு நான் இச்சையில விழுந்துட்டேன்னா எப்படி விழாம இருக்க முடியும்? நீங்க நிறைய வாலிப பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. என்னன்னா, ஐயோ நான் விழுந்து போயிட்டேன், இந்த அடிக்ஷன்ல விழுந்துட்டேன், இந்த ட்ரக்ஸ்ல விழுந்துட்டேன் அப்படின்னு பல காரியத்தை என்ன செய்யறாங்க. எப்படி விழுந்து போனாங்கன்னா அவைகளையே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உண்மையானவையே என்ன செய்ய, நீ சிந்திக்கணும். அடுத்து ஒழுக்கமானதை நீ சிந்தி. எதை சிந்திக்கணும்? ஒழுக்கமானது. அப்ப நம்ம மைண்ட்ல இப்ப இந்த காரியத்தை எல்லாம் செக் பண்ணணும். எப்படி? இந்த வசனத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம மைண்ட கொஞ்சம் என்ன செய்யணும், செக் பண்ணி பார்க்கணும். நம்ம சிந்தனை உண்மையானதான் சிந்திக்குதா? உண்மையானதா? சில நேரம் உட்காந்து நீங்க வேலைக்கே போல, ஆனாலும் ஒரு 500 ரூபாய் யாராவது நமக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு, அது உண்மையான சிந்தனையா? இல்ல. ஏன்னா நம்ம என்ன பண்ணல, உழைக்கவே இல்ல, பிரதிபலன் நம்ம என்ன செய்யறோம். அப்ப அது உண்மையான சிந்தனையா? திடீர்னு நல்லா கவனி, ஒரு இடத்துல ரோட்ல போயிட்டே இருப்பீங்க, யாராவது ஒருத்தர் ஒரு 1000 ரூபாயை கீழே போட்டு போயிருக்க மாட்டானா? அப்படி என்ன வரும்? சிந்தனை வரும். பாத்துருக்கீங்க, கரெக்டா சொல்றாரு, அப்படியே திருக்கரிசனமா சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்ன நடக்கு? நிறைய நேரம் என்ன பண்ணி யோசிக்கிறோம், யாராவது ஒரு தங்க செயின் அப்படியே கீழே போட்டு போயிருந்தாங்கன்னா இப்படி என்ன செய்யுது மனுஷனுக்கு? சிந்தனை வருது, கனவுகள் வருது. அப்ப நான் கேட்கிறேன், இது உண்மையான சிந்தனையா? இல்ல. அப்ப இந்த சிந்தனை தவறான சிந்தனை நம்ம வளர்க்கும் போது நம்ம மைண்ட் எதுக்கு நேரம் அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். திடீர்னு நாங்க ஏதாவது குப்பை மூட்டை அள்ளி வச்சிருப்போம், இது ஒருவேளை காசு அவனு கட்டி போட்டு போயிருப்பானோ, அப்படி என்ன ஆரம்பிக்கும், நம்ம சிந்தனை டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா உண்மையான சிந்தனைகளை நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும், சிந்திக்கணும். இரண்டாவது, ஒழுக்கமானவைகளை சிந்திக்கணும். ஆமே. வேதம் எவ்வளவு தெளிவா கற்றுக் கொடுக்குது பாருங்க.
அல்லேலூயா. ஒழுக்கமான சிந்தனைகள் என்ன செய்யணும்? சிந்திக்க ஆரம்பிங்க. அடுத்து நீதியான சிந்தனைகள் என்ன செய்யுங்க? நீதியான சிந்தனைகளை சிந்திங்க. அடுத்து கற்புள்ளவைகள். பாத்தீங்களா? அப்ப கற்புள்ளவைகளை சிந்திச்சா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மை ஒழுக்கமாவும் பரிசுத்தமாவும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஒழுக்கமற்றவைகளை சிந்திக்கும் போது, தவறான எண்ணங்களை உள்ள வைக்கும் போது ஒழுக்கக்கேடான காரியங்கள் நடக்குது. இது வேதம் தெளிவாய் சொல்லுது. அல்லேலூயா. கற்பான சிந்தனைகள் பாருங்க. கற்புள்ளவைகளை நீ என்ன செய்யணும்? சிந்திக்கணும். ஹைஜீன் தாட்ஸ் உனக்குள்ள வரணும். அல்லேலூயா. உங்களை நீங்களே ஒழுக்கமானவர்கள் உங்களுக்குள்ள உங்க சிந்தனையை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு. ஆமாவா இல்லையா? உங்க மைண்டுக்குள்ள வர்ற எண்ணங்களை வச்சு நீங்க எப்படிப்பட்டவர்கள்ன்றதை நீங்க என்ன செய்யணும்? அடுத்து அன்புள்ளவைகளை சிந்திங்க. அன்பா மற்றவங்களை நேசிக்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? சிந்தனையில உண்டாகணும். அடுத்து நற்கீர்த்தி உள்ளவைகளை சிந்திங்க. புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ. அப்ப பாருங்க, புண்ணியம் பண்றதை என்ன செய்யுங்க? சிந்திங்க. புகழ் பெற்று இருக்கிறத நீங்க என்ன செய்யுங்க? உங்களை நல்லவங்க, 4 பேர் உங்களை பார்த்து நல்லவங்கன்னு சொல்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள என்ன செய்யுங்க? இவங்களா ஐயா உண்மையாவே இவங்க பரிசுத்தவான்கள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அப்படிப்பட்ட எண்ணங்களை என்ன செய்யுங்க? எதுவோ அவைகளையும் நீங்க சிந்திக்கிறது கூட சேர்த்து சிந்திங்கன்னு சொல்லல. வேதம் என்ன சொல்லுது? நீ சிந்திச்சுக்கிட்டு இருக்க பல எண்ணங்கள் உனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, அது கூட சேர்த்து இதையும் என்ன செஞ்சுக்கோ, சிந்திச்சுக்கோன்னு சொல்லல. இவைகளையே சிந்திக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. வெற்றிக்கான எண்ணங்கள் எனக்குள்ள வந்தா தான் நான் வெற்றியை வாழ முடியும். அல்லேலூயா. என்னுடைய எண்ணம் முழுவதும் தோல்வி நிறைந்ததாகவே இருந்ததானால் என்னால் நிச்சயமாக வெற்றிக்கு நேரா ஒரு படி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. வேதம் தெளிவா, எதை நீ சிந்திக்கிறாயோ, எதை நீ யோசிக்கிறாயோ, உன் இருதயம் எப்படிப்பட்ட நினைவுகளால் நிரம்பி இருக்கிறதோ அதுவாகத்தான் நீ இருக்கிறாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அதனாலதான் மற்ற காரியங்கள் எல்லாம் டீல் பண்றதுக்கு முன்னாடி, கவனிங்க, மற்ற காரியத்திலாம் நம்ம இடைபடுவதற்கு முன்பாக நம்ம எண்ணங்களோடும் நம்ம நினைவுகளோடும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? முக்கியமா இடைபட வேண்டும். சிலருக்கு எப்ப பார்த்தாலும் இந்த குறை சொல்றதே என்னதான் இருக்கும். எதை எடுத்தாலும் என்னது, எதை எடுத்தாலும் குறைன்னா, இந்த ஒரு பாத்திரம் கழுவி இருந்தா அதுல ஒரு அழுக்கு என்ன செய்வாங்க? அதுல ஒரு அழுக்கு கண்டுபிடிப்பாங்க. எல்லாம் கரெக்டா இருக்கும். குழம்பு வச்சா எல்லாம் கரெக்டா இருக்கும், அதுல ஒரு ஏதாவது ஒரு குறை என்ன செய்வாங்க? இது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க இருதயத்துல அப்படியே நிறைஞ்சிருச்சு. எதை தொட்டாலும் என்னது, நீ இப்போ ஒரு வேலை செஞ்சா கூட அதுல ஒரு குறை என்ன செய்வாங்க? இப்படி செஞ்சிருக்கலாமே, இதை ஏன் இப்படி போனீங்க? ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட ஏன் இப்படி போனீங்க, இப்படி போயிருக்கலாமே. இதெல்லாம் என்னது? இருதயம் என்ன ஆயிருச்சு? குறையினால நிறைஞ்சிருச்சு. புரியுதா? இவங்க இந்த குறையினால நிரப்பப்பட்டு நீ எவ்வளவுதான் காரியத்தை செஞ்சாலும் மற்றவங்க என்ன செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க அப்படி, இவங்க பண்றதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு காரியத்தை பேசுனீங்கன்னா, ஒருத்தட்ட போய் நீங்க சுவிசேஷமே சொன்னீங்கன்னா, எல்லாம் நம்ம ஒழுங்காவா இருக்காங்க, எல்லாம் நம்ம இதாவா இருக்காங்க அப்படி என்ன செய்வாங்க? அவங்க என்னன்னா எல்லாரும் இப்படி இருக்காங்களா, நானே இப்படி அப்படின்னு என்ன செய்வாங்க? மற்றவங்களை குறை சொல்லி இல்ல. ஒரு மனிதன் மற்றவர்களை கை நீட்டுவதற்கு முன்பாக ஆண்டவரே சொன்னார் இல்லையா, மற்றவங்கள்ட்ட ஒரு தவறை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய தவறை நீ என்ன செய்யணும்? அப்ப நல்லா கவனிங்க, மாற்றங்கள் நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்க்கறோம்னா, என்ன சுத்தி எல்லாம் என்ன செஞ்சிடணும், அப்படியே எல்லாம் மாறிடணும், எனக்கு எல்லாம் சாதகமா என்ன செஞ்சிடணும், அமைஞ்சிடணும். ஆனா நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு என்ன செய்வாங்க? கிடையாது. மாற்றங்கள் உங்களுடைய இருதயத்திற்குள்ளதான் முதலாவது ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் கிறிஸ்தவங்க தோல்வியிலே இருக்கிறாங்க? மாற்றமே வர மாட்டேங்குது, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே வர மாட்டேங்குதுன்னா, தங்களை மாற்றிக்கொள்வதற்கு யாரும் முன் வருவது கிடையாது. நீங்க ஒரு ஜெபம் பண்ண கூட வருவாங்க, வந்த ஜெபம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன செய்ய சொல்லுவாங்க? அது சரியில்லையா, இது சரியில்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. ஆனா யாருமே ஐயா எனக்குள்ள ஒரு மாற்றம் வரும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி எந்த கூட்டத்துக்காக போறோம் பாத்தீங்கன்னா, என் வீடு மாறிடணும், கொண்டாடி மாறணும், பிள்ளைங்க மாறணும், புருஷமா அது மாதிரி இருக்கும், எல்லாம் மாறிடணும். ஆனா நான் நினைச்ச மாட்டேன். மாற்றங்கள் நமக்குள்ள வரும். எங்க அந்த மாற்றம் வரணும்? சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சரீர மாற்றத்தையே என்ன செய்வாங்க? சில சபையில கூட நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க போனீங்கன்னா நீங்க அடுத்த அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ட்ரெஸ் மாத்தின மாற்றம் வந்துருமா? ட்ரெஸ் மாற்றம் வந்துருமா? வராது. எங்க மாற்றம் வரணும்? இருதயத்துக்குள்ளதான் மாற்றம் வரணும். அதனாலதான் ஆண்டவர் எப்பயுமே இருதயத்தை தான் பேசினாரு, மனமாற்றத்தை தான் ஆண்டவர் பேசினார். மனம் மாற்றாம
நம்ம வெளிப்புறத்தை மாற்றுவதனால இந்த கவர்மெண்ட் பஸ் ஓடுற மாதிரி திடீர்னு பாத்தீங்கன்னா புதுசு புதுசா கலர் கலரா என்ன வரும், கலர் கலரா பஸ் என்ன செய்யும். இடையில நான் தமிழ்நாடு போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல ஏறி வந்தேன். புது பஸ் என்ன செஞ்சிருக்கேன், அப்பதான் இறங்கி இருக்கு மாதிரி இருக்கு, வண்டி ஓடுது, ஆனா வண்டி போவே என்ன செய்ய மாட்டீங்க, அவரும் மிதிக்கிறாரு, வண்டி என்ன செய்ய மாட்டீங்க. அப்ப போய் உட்காந்து ஐயா அவர் சொல்ற, ஐயா வண்டி பாடிதான் புதுசு, ஆனா இன்ஜின்ல என்னதான் பழசுதான், பழைய வண்டி என்ன பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் என்ன செய்யறது இல்ல. கிறிஸ்தவங்கள் நிறைய பேர் அப்படிதான் மாட்டிட்டு அலைகிறாங்க. என்னன்னா வெளிப்புற மாற்றத்தை தான் நாம் பாக்குறோம். வெளிப்புறத்துல போடா என்ன கிறிஸ்தவங்க, என்ன ஜபம், என்ன வேத வாசிப்பு, என்ன ஐயோ அல்லேலியா பாருங்க ஒரே இடிஞ்சிரும் போல, இப்படிதான் என்ன செய்யறாங்க. வெளிப்புற மாற்றம் அல்ல, இருதய மாற்றம் தான் பெரிய மாற்றங்களை நமக்குள்ள கொண்டு வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தோடு நம்ம அதிகமா என்ன செய்யணும். ஏன்னா நல்லா கவனிங்க, நீங்க எங்க போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்களோ அங்க உங்க மனம் உங்களை கொண்டு செல்ல முடியும். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களை பாருங்க, தவறான வழியில போகணும், ஒரு போதை பொருளை எடுக்கணும் அவன் முடிவு பண்ணிட்டான், அவன் கண்டிப்பா என்ன செய்யறான் அதை எடுத்து. ஏன்னா அவன் தீர்மானம் பண்ணிட்டான், அதுக்கு நேரம் அவன் பயணிக்க ஆரம்பிக்கிறான். ஆமாவா இல்லையா? இந்த சில பிள்ளைங்க பாருங்க, நீங்க இந்த சப்ஜெக்ட் தான் நான் படிப்பேன் அப்படின்னு என்ன செய்வாங்க, ஒத்த கால நிப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அவங்க கண்டிப்பா என்ன பண்றாங்க, என்ன எதை தீர்மானிக்கிறாங்களோ எதை நினைக்கிறாங்களோ அதை அடைய வேண்டும் என்று என்ன செய்யறாங்க. மனுஷனுடைய இயல்பு என்னன்னா, நான் எதை நினைக்கிறேனோ அதை அடையணும்னு என்ன செய்யறான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ எதை நினைக்கிறியோ அதை நீ என்ன செய்ய போற, அடைய போற. அதனால நீ எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த எண்ணத்தை நீ என்ன செஞ்சிரு. இப்ப நீ மாற்ற ஆரம்பிச்சேனா நிச்சயமாய் நீ நினைக்கிறத நீ அடைய ஆரம்பிப்பா. அல்லேலூயா. ஒண்ணுமில்லாத காரியத்தை நினைச்சு, வீணா போன காரியத்தை நினைச்சு, ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத காரியங்களே சிந்தனையை வச்சு நான் போய் பயணிச்சேன்னா ஒரு நாள் நிச்சயமா என்னதான் ஆக போகுது, ஒண்ணுமே இல்லாம தான் என் வாழ்க்கை மாற போகுது. ஆனா அதுக்கு பதிலா ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் எடுக்கிறேன். ஆண்டவரே, யோசேப்புக்கு 17 வயதுல ஒரு கனவை நீங்க அவனுக்கு கொடுக்க முடியும்னா எனக்கு ஒரு கனவை நீங்க கொடுங்க ஆண்டவரே, அதுக்கு நேராக நான் பையனுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் எதை கண்டானோ அதை அடைந்தான். அல்லேலூயா. அவன் அதை எதை நினைச்சானோ, எதை விரும்பினானோ அதை அடைந்தான். ஆமென். நீங்க எதை விரும்புறீங்களோ அதை நீங்க அடைய முடியும். பக்கத்துல பாஸ், நீங்க எதை விரும்புறீங்களோ அதை நீங்க என்ன செய்ய முடியும், அடைய முடியும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அது தவறு கிடையாது. நல்லா கவனிங்க. நிறைய நேரங்கள் இது என்ன செய்யறாங்க ஜனங்கள், ஐயோ பாரு இந்த எண்ணம் பாரு, என்ன நான் எதை நினைக்கிறேனோ அதை அடையணும்னு என்ன செய்யுது, துடியா துடிக்குதுன்னு சில நேரம் என்ன செய்வாங்க, தலையில போட்டு என்ன செய்வாங்க. இல்ல, கர்த்தர் நம்மை உண்டு பண்ணின விதமே நாம் எதை விரும்புகிறோமோ அதை அடையக்கூடிய நிலையில தான் உங்களை இனி ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ தவறானதை நீ நினைத்து விரும்பினாயானால் தவறானதை என்ன செய்ய போற, நீ அடைய போற. நீ சரியானதை விரும்பி சரியானதை தெரிந்து கொண்டாயானால் சரியானதை நிச்சயம் அடைய முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்க எதிர்காலத்துக்கு சரியான ஒரு திட்டத்தை நீங்க என்ன செய்யணும், இப்பவுமே உருவாக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகள் இருக்கும் போதே நீங்க என்ன பண்ணணும், இப்பவுமே அவங்களுக்கு தரிசனத்தை வச்சு என்ன செய்ய ஆரம்பிக்கணும். வாலிப பிள்ளைங்க இப்பவுமே சரியான விருப்பங்களை உங்களுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கணும். இப்ப பாருங்க, பல நேரங்கள்ல நம்ம இப்ப ஆண்டவருக்குள்ள சரியான விருப்பத்தை நம்ம வைக்க தவறதுனால பிசாசானவன் தவறான விருப்பங்களை நமக்குள்ள என்ன செஞ்சிடறான், உள்ள வச்சு விட்டு அதுக்கு நேரம் நம்மள என்ன செய்ய ஆரம்பிச்சிடறான், திசை திருப்பி விடுறான். அது பாருங்க, வாழ்க்கையில போய் உட்காந்து இங்கோ மூலையில உட்காந்து அழுது என்ன செஞ்சுட்டு இருக்கு. எத்தனையோ வாலிப பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. வேதனை என்னன்னா, விருப்பத்தை அடையணும்னு நினைச்சாங்க, ஆனா சரியான விருப்பத்தை இருதயத்தில் வைக்கிறதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க. எத்தனை வாலிப பிள்ளை இன்னைக்கு ஆஸ்பத்திரியில கிடக்கு, எத்தனை வாலிப தம்பிங்க இன்னைக்கு ஆஸ்பத்திரியில கிடக்காங்க தெரியுமா? என்னன்னா, சிறு வயதுல அவனுக்கு வந்த சின்ன ஆசை என்னது, ஒரு பீடி குடிக்கணும், ஒரு ஹான்ஸ் போடணும், இப்படி சின்ன சின்னதா தொடங்கின அவனுடைய விருப்பம் எங்க இப்ப முடிஞ்சிருக்கு, எங்க முடிஞ்சிருக்கு, மருத்துவமனையில கொண்டு நிப்பாட்டி இருக்கு. இப்ப யோசிச்சு என்ன முடியும், ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது. ஆண்டவரா பார்த்து ஒரு அற்புதம் செஞ்சு ஒரு இறக்கப்பட்டு ஒரு விடுதலை கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும், அற்புதம் நடக்கும். அப்ப ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சரியான விருப்பங்களை நம்ம கூட என்ன செய்ய ஆரம்பிக்கணும், இப்பவே நம்ம வைக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. இது ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு பெரிய வல்லமை. ஆமென். மைண்ட்ன்றது நிறைய நேரங்கள் நல்லா கவனிங்க, சில நேரங்களை சடங்க போட்டு மைண்ட் என்ன செய்வாங்க, மண்டைய என்ன இது என்ன அப்படின்னு என்ன செய்வாங்க, மண்டையை போட்டு அடிப்பாங்க. மண்டையை போட்டு அடிக்க கூடாது, எண்ணங்களை டெலீட் பண்றதுக்கு என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். அல்லேலூயா.
சரியான எண்ணங்களை நமக்குள்ள என்ன செய்யணும் வைக்கணும். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் வாசித்து நம்ம முடிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமர் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன், வாசித்து முடிக்கலாம். நேராயிடுச்சு. கடந்த வாரத்தில் 7வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? ரோமர் 7 என்ன பார்த்தோம்? 8:11 வசனத்தை பார்த்தோம் போன வாரம். பாவமானது கற்பனையினால என்ன பண்ணுது? சமயம் பெற்று சகலவித இச்சைகளை எனக்குள்ள என்ன செய்யுது? பாவம் எப்படி உண்டாகுது? ஐயா நான் போய்கிட்டே இருந்தேன், திடீர்னு அப்படியே பாவத்துல விழுந்துட்டேன். அப்படி யாரு விழுகிறது? ஐயா நல்லா நடந்து போயிட்டு தான் இருந்தேன், இந்த பேங்க பார்த்து அப்படியே போய் கொள்ளடிச்சிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? இல்ல. பாவம் எப்படி உருவாகிறதுனா கற்பனையினால என்ன செய்கிறது? சமயம் பெற்று சகலவித இச்சைகளும் எனக்குள்ள என்ன செய்கிறது? எப்படி என் சரீரம் அடிமை ஆகுதுன்னா, எனக்குள்ள இந்த பாவம் என்ன செய்யுது? என்ன பண்ணுது? கற்பனைக்கு மேல கற்பனை செய்ய ஆரம்பிக்குது. ஆமா, பாவம் என்ன பண்ணுது? கற்பனை மேல கற்பனை பண்ணி இச்சை எனக்குள்ள என்ன செய்யுது? 11ஆம் வசனம் என்ன பார்த்தோம்? பாவமானது கற்பனையாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனால என்னை கொன்று விடுகிறது. அப்ப பாருங்க, இந்த கற்பனை, இந்த மனது எப்படிப்பட்ட வல்லமை உள்ளதா இருக்குன்னா, என்னை கொல்லக்கூடிய ஒரு வல்லமை எதுக்கு இருக்கு? எதுக்கு இருக்கு? உங்களுடைய சின்ன ஒரு எண்ணத்துக்கு இருக்கு. அல்லேலூயா. அதை நம்ம சில நேரம் அசால்ட்டா என்ன செஞ்சிடறோம்? அசால்ட்டா விட்டுறோம். எண்ணங்கள் தானே அசால்ட்டா விட்டுறோம். இல்ல, ஒரு சின்ன தவறான எண்ணங்கள் நமக்குள்ள எழும்பும் போதே அதை நீங்க என்ன செஞ்சிடணும்? ஒரு செடி வளருது, ஒரு மரம் வளருது, அந்த மரம் தேவையே இல்லை. அந்த இடத்துல ஒரு முள்ளு செடி வளருது, என்ன பண்ணும்? நீங்க சின்னதா அது அப்படியே முள்ளு ரெண்டு இலை விட்டு வரும்போதே முள்ளு என்ன செஞ்சிடும்? அப்பமே என்ன பண்ணிடணும்? அதை கிள்ளி எரிந்து போட்டீங்கன்னா அது ஒரு பெரிய மரமா என்ன செய்யாது? வராது. இப்ப நம்ம என்ன பண்றது? அப்படியே என்ன பண்றது? அதுக்கு தண்ணி ஊத்தி அதுவும் செடி தானே, அதுவும் வளரட்டும் என்ன செய்யறது? வளர விட்டதுனால அது மரமாய் வந்து ஒரு மரமா வந்துச்சுன்னா அதை வெட்டி மாத்துறது கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் வேர்லயே என்ன பண்ணும்? அதை சின்னதா இருக்கும் போதே ஒரு எண்ணம் வரும்போது என்ன பண்ணும்? அதை கிள்ளி எடுத்து போட்டணும். இப்ப பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்ன செஞ்சு? முதலாவது என்ன பண்ணுது? என்ன வஞ்சிக்குது. அப்படின்னா என்ன முதல்ல ஏமாத்துது. ஆமா, பாவம் என்ன பண்ணுது? கற்பனை என்ன பண்ணுது? என்ன எப்படி ஏமாத்துது? இல்லாத ஒரு காரியத்தை உட்கார்ந்து நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? உட்கார்ந்து சிந்திச்சு சிரிக்க விளையாட இப்படி செல்லையே பாருங்க, அவன் ஒரு கற்பனை கதை என்ன செஞ்சுட்டு இருக்கான்? ஒரு கற்பனை, ஒரு கேம் எடுத்துக்கங்களேன். இன்னைக்கு அடிக்டட் ஆகுங்க, கேமுக்கு அடிக்டட் ஆகுறாங்க. எப்படி? இல்லாத அங்க ஒருத்தர் இல்லவே இல்ல, ஆனா இவன் என்ன பண்றாங்க? இருந்து பப்ஜில அடிக்கிற தலைவர் கட்ட 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 கட்டன்னு ஷூட் பண்றாரு. அவர் அப்படியே என்ன பண்றாரு? அப்படியே மயங்கி கீழே விழுகிறாரு. இது என்னது? கற்பனைய பிசாசு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சான். புரியுதா? இது என்ன ஆகுது? அப்படியே வளர்ந்து வளர்ந்து அவனை முதலாவது வஞ்சிக்குது. இல்லாத ஒரு காரியம் தானே, ஆனா என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் அவனை வஞ்சிக்க சீட்டுல அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். 1 கோடி வந்த மாதிரி 2 கோடின்னு கனவுல என்ன செய்யறது? உட்காந்து சீட் அடிக்கிறது, உட்காந்து வாங்குறது. என்ன ஆகுறது? அப்படியே முதல்ல கற்பனை அவனை வஞ்சிக்குது. அடுத்து என்ன பண்ணுது? அவனை கொன்று விடுது. இதான் நடக்குது. பாத்தீங்களா? முதல்ல வஞ்சிக்கப்படுறான், தவறா தெரியாம போய் என்ன செய்யறான்? ஏமாந்து விழுந்துடுறான். அடுத்து என்ன பண்ண முடியல? வெளியில வர முடியல. அப்புறம் என்ன நடக்குது? அது அவனை கொன்று விடு. இன்னைக்கு ஏன் தற்கொலை நடக்குது? தற்கொலை ஏன் பெருகுதுன்னா கற்பனையில தான் இது ஆரம்பிக்குது. எடுத்த உடனே தற்கொலை, செத்துட்டாருன்னா உடனே சாகிறது கிடையாது. யாரா அப்படி சாகுறாங்களா? இல்ல. சூசைட் எப்படி வருதுன்னா முதல்ல ஒரு சின்ன எண்ணத்துல இது என்ன செய்யுது? ஆரம்பிக்குது. அதனாலதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எண்ணங்களோடு என்ன செய்யணும்? வேலை செய்ய ஆரம்பிக்கணும். எனக்குள்ள வருகிற எண்ணம் எப்படிப்பட்டதுன்றதை நான் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. இப்ப இந்த எண்ணங்கள் வரலன்னு என்ன ஆகுது? முதல்ல வஞ்சிக்குது, அடுத்து என்ன பண்ணுது? கொன்று விடுது. இதே ஆப்போசிட்ல நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள்ள என்ன செய்ய முடியும்? உங்களுக்குள்ள கற்பனைகள் வந்துச்சுன்னா அந்த எண்ணங்களும் உங்களை என்ன செய்ய முடியும்? உங்களை அடிக்டட் ஆக்கி உங்களை ஜீவனுக்கு நேராக கொண்டு செல்ல முடியும். எப்படி இந்த பொல்லாத எண்ணங்கள் மரணத்தை கொண்டு வருகிறதோ அதே போல நல்ல எண்ணங்கள் என்னத்தை கொண்டு வருகிறது? ஜீவனையும் ஆசீர்வாதத்தை என்ன செய்து கொண்டு வருகிறது. 8வது அதிகாரம் எடுங்க. அதுல 8ல 4வது வசனத்தை வாசிங்க. 8வது அதிகாரம் 4வது வசனம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில். சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை.
என்ன வார்த்தைன்னா, பல நேரங்கள்ல நான் ஆவிக்குரியவர்கள், நாங்க மாம்சத்திற்குரியவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு சண்டை நடக்கும் கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே. நாங்கெல்லாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், நீங்கெல்லாம் யாரு, மாம்சத்திற்குரிய கிறிஸ்தவர்கள். நீங்க எப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, மாம்சத்துக்குரியவிலே சிந்திச்சுட்டு இருக்கீங்க. நாங்க எப்பயும் ஆவிக்குரியவில் என்ன செய்யறோம். யார் மாம்சத்திற்குரியவர்கள், யார் ஆவிக்குரியவர்கள்? நிறைய நேரங்கள்ல சிலர் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சபை கூட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க தான் யாரு, நாங்க தான் ஆவிக்குரியவர்கள், நாங்க தான் பரிசுத்தவான்கள், நீங்களாம் யாரு, பாவிகள்னு சொல்லுவோம். அந்த கன்செப்ட் நான் வரல. இவங்க என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னா, யார் மாம்சத்திற்குரியவர், யார் ஆவிக்குரியவர்? இங்க என்ன சொல்லுது மேல, மேல உள்ள வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, மாம்சத்தின்படி, ஓகே, அது அந்த 6ஆம் வசனம் பாருங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சம. இப்ப மாம்ச சிந்தைனா என்னது? மேல வாசித்து பாருங்க, அந்த 5ஆவது வசனத்துல. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் யார் மாம்சத்துக்குரிய, எப்பயும் மாம்சத்துக்குரியவையிலே சிந்திக்கிறவங்க தான் யாரு, மாம்சத்துக்குரியவையிலே தான் என்னது, உலக பிரகாரமா மற்ற காரியங்கள், தேவையில்லாத காரியத்தை, பாவம் நிறைந்த எண்ணங்களை சிந்திக்கிறவன் தான் யாரு, மாம்சத்திற்குரியவன். ஆவிக்குரியவன் யாருன்னா, ஆவிக்குரியவன் யாரு, ஆவிக்குரியவைகளையே சிந்திக்கிறவன் ஆவிக்குரியவன். சர்ச்சைக்கு போறவன் ஆவிக்குரியவன் கிடையாது. நிறைய நேரங்கள் சொல்லுவாங்க, நானும் சர்ச்சைக்கு போறேன், நானும் பைபிள் பாருங்க, புது பைபிள் ஏன்ட்டு என்ன செய்யுது, அதனால ஆவிக்குரியவனா கிடையாது. எவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறானோ அவன் தான் ஆவிக்குரியவன். நீங்க 24 மணி நேரம் உட்கார்ந்துட்டு பொல்லாத காரியத்தை, செல்லலையும் அதை இதையும் பார்த்து நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா, பேருக்கு மட்டும் நம்ம என்ன சொல்லிக்கலாம், நான் ஆவிக்குரியவன் சொல்லலாம். ஆனா நான் யாரா தான் இருக்கிறேன். ஏன்னா நான் ஆவிக்குரியவனா, நான் மாம்சத்திற்குரியவனா என்று சிந்திப்பது, என்று தீர்மானிப்பது என்னுடைய நடக்கை அல்ல, என்னுடைய சிந்தை. அல்லேலூயா. என்னுடைய நடக்கை அல்ல, நான் என்ன செய்யறேன்றது இல்ல, நான் என்ன சிந்திக்கிறேன்றதா நான் நல்லவனா கெட்டவனான்றதை தீர்மானிக்குது. ஆமா, நல்ல எந்த நேரமும் 24 மணி நேரம் பொல்லாதவைகளை சிந்திச்சுட்டு என்னால சபையில போய் உட்கார முடியுமா, முடியாதா? என்னால உட்கார முடியும். ஆனா நான் யாராதான் உட்கார்ந்துருக்கிறேன், மாம்சத்துக்குரியவனா தான் உட்கார்ந்துருக்கிறேன். ஆனா ஆவிக்குரியவைகளே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதா இருந்தா தான் நான் யாரா இருக்கிறேன். அதனாலதான் சிந்தை ரொம்ப முக்கியம். பக்கத்துல பாசு, ஏன் இதை பேசுறோம், ஏன் இதை சொல்றோம், வேற நிறைய டாபிக் எடுத்து பேசலாம். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றி எங்க இருக்குன்னா, உங்க சிந்தனையிலையும் உங்க மனதிலையும் தான் இருக்கு. அல்லேலூயா. நல்ல காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை நான் சிந்திக்கிறவனா இருந்தா தான் நான் ஆவிக்குரியவன். நான் பாடலாம், ஆடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா எனக்குள்ள சிந்தனை எப்படி இருக்கு, மாம்ச பிரகாரமாவே, உலக பிரகாரமாவே ரட்சிக்கப்படாதவன் சிந்திக்கிற மாதிரியே நானும் சிந்திக்கிறேன். அதன்படியே நான் என்னுடைய எண்ணங்களும் வருதுன்னா நான் ஆவிக்குரியவன் அல்ல. நான் யாரு? ஆனா ஆவிக்குரியவன் எப்படி சிந்திப்பானா, அவன் எப்படி சிந்திப்பான், ஆண்டவரே நீங்க என்ன உயர்த்துவீங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு நன்மை செய்வீங்க, ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், ஆண்டவரே நான் உங்களை சார்ந்து இருக்கிறேன், ஆண்டவரே நான் உங்களை தான் நம்பி இருக்கிறாப்பா, நீங்க எனக்கு இந்த மாற்றத்தை கொடுக்க முடியும், ஆண்டவரே நீங்க எனக்கு இதை செய்ய முடியும்னு யார் கர்த்தரை நம்பி இருக்கிறானோ, யார் அப்படி சிந்திக்கிறாங்களோ அவங்கதான் யாரு, மாம்ச சிந்தை. என்ன சொல்லணும்னா, எல்லாரும் உண்மையில தானே இருக்காங்க, நீங்க என்ன செஞ்சிருக்க, உண்மையில தானே இருக்க, அப்படிதான். இது என்ன சிந்தனை, எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க, எனக்கும் அப்படிதான். இது என்ன சிந்தனை, எல்லாருக்கும் அப்படி இருந்தது. ஆனா நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என்ன கர்த்தர் குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரா இருக்கிறார், நான் நம்பினேன், நான் சிந்திக்கிறேன்னா என்னுடைய சிந்தை ஆவிக்குரிய சிந்தனையா இருக்கு. அல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க, மாம்ச சிந்தைக்கு என்ன கிடைக்குது, ஆவிக்குரிய சிந்தைக்கு என்ன கிடைக்குது பாத்தீங்களா? மாம்ச சிந்தை எங்க கொண்டு போய் முடியுது, மாம்ச பிரகாரமான காரியத்தையே நீங்க சிந்தித்து கொண்டிருக்கும் போது, உங்க மனதை அதுக்கே நீங்க அடிக்டடா கொடுக்கும் போது, அது எங்க கொண்டு போய் முடிக்குது, மரணத்துல கொண்டு போய் முடிக்குது. ஆவியின் சிந்தை எங்க கொண்டு போகுது, ஜீவன். பாருங்க, மாம்ச சிந்தைனா என் விருப்பம் நடக்கணும், நான் நினைச்சது நடக்கணும், நான் சொல்றது நடக்கணும். இதுதான் என்னது, மாம்ச சிந்தை. நான் என்ன நினைக்கணும் அதான் நடக்கணும், நான் என்ன எதிர்பார்க்கணும் அதான் நடக்கணும்ன்றது என்னது, ஆவியின் சிந்தைனா என்னன்னா, நீங்க எனக்காக என்ன வச்சிருக்கீங்களோ அதான் ஆண்டவரே என் வாழ்க்கையில நடக்கணும். இதுதான் என்னது, ஆவியின் சிந்தை. அல்லேலூயா. மாம்ச சிந்தைன்றது என்னது, என்னுடைய இப்ப டெம்பரவரி ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நான் எடுக்கிறதெல்லாம் என்னது, மாம்ச சிந்தை. இப்ப கிடைச்சா போதும், எனக்கு இப்ப நடந்தா போதும், இப்ப பிரியாணி கிடைச்சா போதும், அதுதான் என்னது,
இதெல்லாம் என்னது? பிரியாணி சாப்பிடலாம், தப்பு இல்லை, நல்லா சாப்பிடுங்க. ஆனா எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அது என்னது? மாம்சம். நான் சொல்றது நடக்கணும், நான் என்ன எதிர்பார்க்கணும் அதான் என்ன செய்யணும், அது மாம்ச. ஆனா ஆவியின் சிந்தைனா என்னன்னா, ஆண்டவரே நீங்க எனக்காக என்ன வச்சிருக்கிறீங்களோ, அது ஒருவேளை கரடு முரடா இருந்தா கூட, கஷ்டம் நிறைந்ததா இருந்தா கூட, அதுல நான் பயணிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. நம்ம பயணிக்கிறோம் பாருங்க, அதான் என்னது? ஆவியின் சிந்தை. ஹல்லேலூயா. மாம்ச சிந்தைன்றது என்னன்னா, எனக்குன்னே ஒரு பாதையை உண்டாக்கி நான் பயணிக்கிறதுனா என்னது? என் வாழ்க்கை. சிலர்கிட்ட நீங்க பேசுறீங்கன்னா, நீங்க என்ன எனக்கு வந்து அட்வைஸ் பண்றீங்க? என் லைஃப், என் வாழ்க்கை, என் எதிர்காலம் நீங்க யார் வந்து சொல்றதுக்கு அப்படின்னு என்ன செய்வாங்க? கேட்டு பார்த்துருக்கீங்களா? நீங்க என்ன வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? இது என்னன்னா, அவங்களுக்குன்னே அவங்க ஒரு பாதையை உண்டாக்கி அவங்க என்ன செய்யறாங்க? இதுதான் மாம்ச சிந்தை. ஆவியின் சிந்தைனா என்னன்னா, இப்ப நான் சொல்றேன்னு வைங்க, நீங்க வரீங்க, உங்கள்கிட்ட சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு, நீங்க ஏன் அதுக்காக பயணிக்க கூடாது அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரே அதுக்கு நான் முற்றிலும் என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, ஏன் விருப்பம் இல்லை, ஏன் சித்தம் இல்லை, உங்களுடைய ஆசை விருப்பம் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், நடக்கணும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் பாருங்க, அதுதான் ஆவியின் சிந்தை. ஹல்லேலூயா. இந்த ஆவியின் சிந்தை நம்மளை எங்க கொண்டு போகுதுன்னா, எங்க கொண்டு போகுது? என்ன பார்க்காதீங்க, பைபிளை பார்த்து சொல்லுங்க, எங்க கொண்டு போகுது? ஜீவனத்துக்குள்ளேயும் சமாதானத்துக்குள்ளேயும் கொண்டு போகும். ஒருவேளை கஷ்டமா இருக்கும், ஆனா அதுல என்ன இருக்கும்? ஒரு சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்துருக்கேன், திருமண காரியத்துல நல்லா கவனிங்க, திருமண காரியத்துல கர்த்தர் ஒரு திட்டத்தை என்ன செஞ்சிருப்பாரு, வச்சிருப்பாரு. அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது என்ன நடக்கும்னா, சில நேரங்கள்ல நமக்கு பிடிச்ச மணி என்ன செய்யாது, நமக்கு பிடிச்ச மணி அது அமையவே அமையாது. ஆனா கரடு முரடா இருக்கிற மணி தான் என்ன செய்யும், ஐயோ இந்த ஆளையா, ஐயோ இந்த அம்மாவையா அப்படின்னு சில நேரம் என்ன செய்யும். ஆனா எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பாதை பாருங்க, ஆனா அதுல பயணிக்கும் போது வாழ்க்கை அவ்வளவு சமாதானமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை. ஆனா மாம்ச பிரகாரமான இப்ப எப்படி இருக்கும்? அழகா இருக்கும் எல்லாருக்கும். ஆனா ஒரு மாசம் கழிச்சுன்னா என்ன ஆயிரும்? முடியல நரைக்க ஆரம்பிச்சு ஒரு மாதிரி இருக்கும். இதுல என்னது? இப்ப சந்தோஷத்துக்கு அது நன்றாக இருக்கும். ஆனா அதுல கொஞ்சம் நம்ம பயணிச்சோம்னா ஒரு மாசம் கூட அது நிரந்தரமா என்ன செய்யாது. இதுதான் மாம்ச பிரகாரம். பாருங்க, மாம்ச பிரகாரமா கொண்டு போறது எங்க கொண்டு போகுது? கடைசியில ஒரு மாசம் கழிச்சு ஐயோ என்னதான் வாழ்க்கை செத்து போயிடலாமோ நல்லா இருக்குமோ அவங்க வாயில இருந்தே வரும். அப்ப இது எங்க கொண்டு போகுது? மரணத்துக்கு தானே கொண்டு போகுது. இதனுடைய முடிவு எங்க? வாயில இருந்து என்ன வருது? என்ன ஏன் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அப்படித்தானே யோசிக்கிறாங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையை பாருங்க, ஆவியின் சிந்தையை நீங்க பாருங்க. திடீர்னு பண கஷ்டம் வரும், திடீர்னு நெருக்கடிகள் வரும், திடீர்னு சண்டை சத்திரங்கள் என்ன செய்யும். ஆனா அது சமாதானமா என்ன செய்யும், அந்த வாழ்க்கை சமாதானமா போகும். அதனுடைய முடிவு என்னதுன்னு சொல்றாரு? ஜீவன். ஹல்லேலூயா. அது அநேகருக்கு ஜீவன் என்னன்னு புரியுது, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது, அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறது, நம்மளால அநேகர் வாழுகிறது. இதான் என்னது? ஜீவன்றது. ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ. இப்ப நல்லா கவனிங்க, 7ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்க நம்ம முடிக்கலாம். எப்படி என்றால் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாருங்க, மாம்ச சிந்தை எதா மாறிடுது? தேவனுக்கு விரோதமான பகைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை என்ன செய்யறாரு? பகைக்கிறாரு. ஆனா என்ன சொல்றாரு? அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. தேவனுடைய திட்டத்தை என்ன செய்ய முடியாது மாம்ச சிந்தையால. மாம்ச சிந்தையால தேவ திட்டத்தை நிறைவேற்றவே முடியாது. அடுத்து, மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாவும் இருக்க முடியாது. யோசிச்சு பாத்தீங்களா? அதனாலதான் சிந்தையை ரொம்ப என்ன செய்யணும்? சிந்தையை ரொம்ப கவனமாய் காத்துக்கொள்ளணும். எண்ணங்களை ரொம்ப கவனமாய் காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. தவறான எண்ணங்கள், பொல்லாத எண்ணங்கள் வரும்போதே அதை என்ன செய்யணும்? ஏன்னா நம்ம போன வாரம் சொன்ன மாதிரி இது ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல் வச்சு என்ன செய்யப்படுது? கட்டப்படும் போது இந்த எண்ணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பலத்த அரணா என்ன செஞ்சிடும்? 4 செங்கல் வச்சு கெட்டி வரும்போதே எத்தி தள்ளனா என்ன செஞ்சிடும்? அது பாட்டுக்கு போயிடும். இப்ப போய் எத்திக்கிட்டு இருந்தா கைகால் தான் ஒடியும். இப்ப நிறைய பேருக்கு ஏன் கைகால் ஒடியுது அப்படின்னா, சின்னதா இருக்கும் போதே அது என்ன செய்யறது இல்ல, அந்த எண்ணத்தை என்ன செய்யறது இல்ல, பிடுங்கி போடாம விட்டுட்டு அது ஒரு பெரிய மரமா வளர்ந்து நின்னதுக்கு அப்புறம் மரத்து மேல போய் கை வச்சு குத்துனா என்ன யோசிச்சு பாருங்க.
சின்னதா இருக்கும் போதே கிள்ளி எரிஞ்சிறது நல்லது. ஆனா ஒரு மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் போய் குத்துனீங்கன்னா என்ன ஆகும்? கைதான். அதனால நிறைய பேர் ஏன் தங்களையே காயப்படுத்தி கொள்றாங்கன்னா இதுதான் காரணம். என்னன்னா அந்த எண்ணத்தை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அரண் போல வளர விட்டாங்க. சின்னதா ஒரு எண்ணம் நமக்கே தெரியும். பாருங்க, ஒரு தவறான எண்ணமும் ஒரு சரியான எண்ணமும் வரும்போது அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி கூட நமக்கு தேவையே இல்ல. ஒரு நல்ல எண்ணம் வரும்போது உங்களுக்கு என்ன செய்யும்? கர்த்தர் அப்படிதான் மனுஷனை உண்டாக்கி இருக்கு. ஒரு தவறான எண்ணம் வரும்போது அதை அப்பமே வெறுத்து தள்ளுவதற்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? நமக்கே அந்த கெப்பாசிட்டியை கொடுத்துருக்காச்சே, நான் இப்படி நினைக்க கூடாது. நீங்க பவுல் சொல்றதெல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்ன சிந்தை உண்டாயிருக்கு? கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. எனக்கு கிறிஸ்துவோட எண்ணம் இருக்கு. ஆமென். பல நேரங்களில் நான் இதை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். பைக்ல போகும்போது, வண்டியில போகும்போது, கூலியத்துக்கு போகும்போது, ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், எனக்கு வந்து உங்க மைண்ட் இருக்கு ஆண்டவரே. யாருடைய மைண்ட்? ஐ ஹேவ் அ மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. யாருடைய சிந்தை நம்மள வச்சிருக்காரு? எனக்குள்ள யார் மைண்ட் இருக்கு? கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் எப்படி பொல்லாத காரியத்தை யோசிச்சுட்டு யோசிப்பேன். எனக்குள்ள ஏசப்பாவுடைய எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் போய் பக்கத்து வீட்டுல இருந்து எதையாவது தூக்கிட்டு வரலாம்னு யோசிப்பேனா? எப்படி யோசிப்பேன்? எதையாவது கொடுக்கலாமான்னு தான் யோசிப்பேன். ஆமென். நமக்குள்ள யாருடைய எண்ணத்தை வச்சிருக்கிற ஆண்டவர்? ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்யணும். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, எனக்குள்ள உங்க சிந்தை நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, எனக்குள்ள உங்க எண்ணத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த எண்ணங்களை நீங்க வேலை செய்ய ஆரம்பிங்க, வாழ்க்கை வேற லெவல்ல மாற ஆரம்பிச்சு. அல்லேலூயா. என்ன சொல்லுங்க? இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். என் இருதயத்தின் நினைவு எப்படி இருந்ததோ, எல்லாம் சொல்லுங்க, என் இருதயத்தின் நினைவு எப்படி இருந்ததோ அப்படியே இன்றைக்கு நான் இருக்கிறேன். உண்மைதானே? ஆமா. அப்ப நாளைக்கு நான் எப்படி இருக்க போறேன்றது எது தீர்மானிக்க போகுது? இன்றைக்கு நான் என்ன நினைக்கிறேனோ, என் இருதயத்துக்குள்ள என்ன நினைவுகளை வைக்கிறேன்றத நாளைக்கு நான் எப்படி இருக்க போறேன்றதை தீர்மானிக்குது. ஆமென். அப்ப நான் இன்னைக்கு என்ன செய்யணும்? நல்ல நினைவுகள் எடுத்து என்ன செய்யணும்? பிலிப்பியர் 4:7 எடுத்து எப்பயுமே நினைக்கணும். ஆமென். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, இதையே நான் என்ன செய்யணும்? உட்கார்ந்து சிந்திக்கணும். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? ஜெபிக்கலாம். அல்லேலூயா. சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு புரியுதா? புரியுதா இல்லையா? எதோட அதிகமாக வேலை செய்யணும்? நான் சொல்றேன், உங்களை சுற்றி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையோடு போய் போராடிட்டு இருக்காதீங்க. என்னது? அந்த பிரச்சனையோடு என்ன செய்யாதீங்க? போராடாதீங்க. உங்க இருதயத்தின் எண்ணங்களோட என்ன செய்ய ஆரம்பிங்க? நீங்க வேலை செய்ய ஆரம்பிங்க. அல்லேலூயா. உங்க இருதயத்தின் எண்ணங்களை மாற்ற ஆரம்பிங்க. மற்றவங்களை குறித்த உங்களுடைய எண்ணங்களை என்ன செய்யுங்க? சிலருக்கு வந்து பாருங்க, எப்பயுமே மற்றவங்களை குறித்து ஒரு தவறான எண்ணங்களை என்ன செஞ்சிருப்பாங்க, அப்படியே வளர்த்துட்டு அவங்க தான் என்னமோ பெரிய ஏஞ்சல் மாதிரி, மற்றவங்களும் யாரு பிசாசு மாதிரி நினைச்சு பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எண்ணங்களை என்ன செய்யணும்? நீங்களாம் இல்ல, பொதுவாக சொல்றேன், லைவ்ல எல்லாம் போயிட்டு இருக்கனால மக்கள் அப்படிதான் என்ன செய்யறாங்க, தான் கரெக்ட் மற்றவங்களும் என்னது நான் மட்டும் ரைட்டு மற்றவங்க தப்பு அப்படின்றதையே ஒரு குறிக்கோளா என்ன செஞ்சிருப்பாங்க. இல்ல, நம்ம முதல்ல நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன வரணும்? ஐ எம் நாட் a perfect. நான் வந்து ஒரு எல்லாத்துலயும் தேறினவன் கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு? நான் இன்னும் என்ன செய்யணும்? நான் இன்னும் மாறணும். ஆமென். என் எண்ணங்களுக்குள்ள என்ன வரணும்? இந்த மாற்றம் நான் பேசுறதுனால நீங்க ஐயோ நம்ம முடியல அப்படி வச்சிருக்கனால ஒருவேளை அண்ணன் இப்படி அப்படி நினைச்சிடாதீங்க. மாற்றம் நான் எதிர்பார்க்கிறது உங்களுடைய எண்ணங்களுக்குள்ள மாற்றத்தை தான் நான் உத்தேசிக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்குள்ள எது மாற வேண்டி இருக்கு? உங்களை குறித்த எண்ணங்கள் மாறணும். நான் ஏழை என்ற எண்ணத்தை மாற்றுங்க. நான் வியாதிக்காரன் என்ற எண்ணத்தை என்ன செய்யுங்க? நான் தொட்டா ஒண்ணுமே உருப்படாதுன்ற எண்ணத்தை என்ன செய்யணும்? நம்ம மாற்றணும். ஆமென். நான் இல்லாதவன் என்ற எண்ணத்தை நீங்க என்ன செய்யுங்க? இந்த எண்ணங்களை எல்லாம் நீங்க மாற்றும் போது என்ன எண்ணங்களை வைக்கணும்? நான் ஆசீர்வாதமா இருப்பேன், கர்த்தர் என்னை உயர்த்துவாரு. ஆமென். யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் குழியிலிருந்து, யோசேப்பு நிலைமைக்கு யாரா போயிருக்கீங்களா நீங்க? யாரையாவது உங்களை கொண்டு போய் தண்ணி இல்லாத குழிக்குள்ள இருந்து தள்ளி விட்டுருக்காங்களா? இல்ல, அந்த குழியில இருந்தே அவன் மேல வர முடியும்னா. ஆமென். என்ன வந்து அது அவனை அந்த குழியில இருந்து எது தூக்கி எடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? குழியில இருந்து தூக்கி எடுத்தது எது? கயரா, கம்பா? எது? அவனுக்குள்ள இருந்த தரிசனம் தான். அல்லேலூயா. எந்த குழியில நீங்க இருந்தாலும், எந்த இடத்துக்குள்ள நீங்க கிடந்தாலும், எந்த ஆழத்துக்குள்ள நீங்க போயிருந்தாலும்,
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தரிசனத்தை, கனவுகளை, எண்ணங்களை, திட்டங்களை வைக்கும் போது அது எட்டாத உயரங்களுக்குள்ள உங்களை தூக்கி செல்ல ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு நடக்காது, என்னால முடியாது. சிலருக்குள்ள வந்து இந்த சில சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, எனக்கு கணக்கே என்ன செய்யாது, கணக்கே எனக்கு வராது, என்ன இங்கிலீஷே எனக்கு என்ன செய்யாது. இதெல்லாம் நம்ம பழகின விதங்கள் தான். ஆமென். ஆண்டவர் நம்ம மைண்டுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்க. என்னன்னா, எதையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பவர் எதுக்கு இருக்கு? அடுத்த வாரம் நான் பேசுறேன் பாருங்க. மனதினுடைய வல்லமையான சில காரியங்கள் என்ன இருக்கு, கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை மனதுக்கு என்ன செய்யுது இருக்கு. அதே மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை எதுக்கு இருக்கு, மைண்டுக்கு இருக்கு. நிறைய காரியங்கள் ஆண்டவர் மைண்டுக்கு என்ன செஞ்சிருக்காரு. மனிதனுடைய படைப்பை நீங்க கவனிச்சீங்கனாலே, ஆண்டவர் அவனை உண்டாக்கி இருக்கிற அந்த வடிவமைப்பை நீங்க பாத்தீங்கனாலே, கர்த்தர் அவ்வளவு வல்லமை உள்ளவர்ன்றதை நீங்க என்ன செய்வீங்க. 10 ஓசுல தண்ணி போறதுக்கு உடஞ்சி இதாகி என்ன ஆகுது, இங்க அடைச்சுக்கிறது. ஆனா லட்சக்கணக்கான நரம்புகள் நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு, பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு, ரத்தத்தை என்ன செய்யுது. ஆனா ஒரு நாள் கூட ஏதாவது பின்னி படைஞ்சு ஏதாவது நடந்திருக்கா இல்லையா? இல்ல. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா உண்டாக்கியிருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சரீர அவயங்களை பார்த்தாலே ஒருத்தன் 1000 முறை கர்த்தரை துதிப்போம். ஆமென். ஆண்டவரே, மூச்சு உள்ள இழுக்குது, மூச்சு என்ன செய்யுது, வெளியில விடுது. இப்ப உள்ள இழு, வெளியில அப்படி சொல்லிட்டா விடுறோம் இல்ல, இல்லையா? ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் நம்மை உண்டாக்கி இருக்கிறாரு, எவ்வளவு அற்புதமா நம்ம படைத்திருக்கிறாரு. மனுஷனுக்கு கர்த்தர் எப்படி மனதை எப்படி வச்சிருக்காரு, மனதுன்ற ஒண்ணு எப்படி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு உண்டாக்கி. கம்ப்யூட்டர் பாருங்க, கம்ப்யூட்டரை பார்த்து ஆச்சரியப்படுறோம். என்னது, என்னென்னலாம் அதுல என்ன இருக்கு, கம்ப்யூட்டர் எப்படி அற்புதமா உண்டாக்கி இருக்கிறாங்களா இல்லையா? என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு, சேவ் பண்ணலாம், கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணலாம், கம்ப்யூட்டர்ல இன்னும் என்ன செய்யலாம், டெலீட்டும் பண்ணலாம். அதே மாதிரி தான் நம்ம மைண்டும். ஆமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கம்ப்யூட்டர்ல சேவ் மட்டும் தான் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியாதுன்னு என்ன ஆகுறது. எல்லாமே கம்ப்யூட்டர்ல என்ன செய்யும் இருக்கும். ஆனா ஆண்டவர் எப்படி பண்ண, அதுக்குள்ள என்ன உண்டாக்கி இருக்காங்க. இதே போலதான் நம்ம மைண்டை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். நம்ம மைண்டை பார்த்தா அதை கண்டுபிடிச்சான். நம்ம மைண்ட்ல சேவ் பண்ணவும் முடியும். பக்கத்துல சொல்லுங்க, தேவையானத, நல்லத, உண்மையானத, ஒழுக்கமானத உங்க மைண்டால சேவ் பண்ண முடியும். தேவையில்லாதத, ஒழுக்கக்கேடானத, தீமையானத உங்க மைண்டால டெலீட் பண்ணவும் முடியும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இந்த டெலீட் பண்றதையும் இந்த சேவ் பண்றதையும் கர்த்தர் தீர்மானிக்க மாட்டாரு. நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நான் எதை சேவ் பண்ணணும், எதை டெலீட் பண்ணணும்னு நினைச்சீங்க, நீங்க வந்து அமைக்கிறீங்க ஆண்டவரேன்னா, அவர் வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, எது தேவையான அதை நீ என்ன செய்யணும், சேவ் பண்ணணும். எது தேவையற்றதோ அதை நீ என்ன செய்யணும். இதை யார் கையில கொடுத்துருக்காரு, உங்க கையில தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. அதனால நல்ல காரியங்களை என்ன செய்யுங்க, நல்ல நினைவுகளை சேவ் பண்ணுங்க. தீய நினைவுகளை என்ன செய்யுங்க, உட்காந்து போய் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு உங்க சிஸ்டத்தெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யுங்க. ஆமா, வைரஸ் ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணுங்க, தேவையில்லாதெல்லாம் என்ன செஞ்சிருங்க, டெலீட் பண்ணி விட்டுருங்க. சிஸ்டம் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தப்பா, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய எண்ணங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. என் சிந்தனைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. இசப்பா சோதனை, என் கற்பனைகளுக்குள்ள, என் தரிசனத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை வைங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த கரங்களை நீ ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல இருந்து போகும்போது ஆண்டவரே ஒரு நம்பிக்கையோடு, ஒரு நிச்சயத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திர, நிச்சயமாக உயர்ந்த எண்ணங்களோடு நான் இந்த சமுதாயத்தில் ஒரு வெற்றியுள்ளவனாய் வாழ முடியும், கர்த்தருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக நான் நிற்க முடியும் என்ற வாஞ்சையோடு இந்த பிள்ளைகள் கடந்து செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, பொல்லாத எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தினால உள்ளங்களுக்குள்ள இந்த சிந்தனைகளுக்குள்ள பிடுங்கப்படுவதாக ஆண்டவரே. இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.